நோட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம், கவனிச்சுட்டே வாங்க. நம்மளோட அடுத்த டைட்டில் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். இது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. இந்த குவாண்டிட்டி ஸ்கேலார்னு நாம ரெகக்னைஸ் பண்றப்ப கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தியரியா. அதனால கடைசியா எப்படி ஸ்கேலாருங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லெசன் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க எந்த டைட்டில்ல ப்ராப்ளம் டீல் பண்ணணும்னாலும் ப்ரீவியஸ் டைட்டிலோட ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நாம 2 டைட்டில் முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி டைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கு முன்னாடி டைட்டில் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லால ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் கிட்ட முடிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயும் ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் கிட்ட முடிச்சிருப்போம். அப்படி கொஞ்சம் டைமிங்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த சேர்ல வந்து வாயில இந்த லெசன் ஃபுல்லா ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த லெசன் ஃபுல்லாவே இருக்கு. நாம எந்த டைட்டில்ல நியூமரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் ப்ரீவியஸ் டைட்டிலோட நியூமரிக்ஸ் வந்து நாட் எசென்சியல். இப்ப இந்த டைட்டிலுக்கு முன்னாடி நம்ம 2 டைட்டில் முடிச்சிருக்கோம். ஒன்னு கூலும்ஸ் லா, இன்னொன்னு என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. கூலும்ஸ் லால ஃபர்ஸ்ட் 30 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நெக்ஸ்ட் 30 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுல எந்த ப்ராப்ளமும் உனக்கு தெரியலனாலும் இஷ்யூஸ் கிடையாது, இதுல ப்ராப்ளம்ஸ் புரியும். ஆனா இந்த லெசன் ஃபுல்லா ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்ப நீ இந்த டைட்டில டெவலப் பண்ணணும்னா ப்ரீவியஸ் டைட்டிலோட தியரி தெரியும். தியரி தெரியாம என்ன பண்ண முடியாதுன்னா டெவலப் பண்ண முடியாது. அப்ப நாம எப்ப எந்த டைட்டில் படிக்கிறதா இருந்தாலும் பாஸ்ட் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி தியரிட்டிக்கலா ஃப்ரேம் பண்ணி எண்ட் ரிசல்ட் கிடைச்சி நியூமரிக் போறப்ப ரிலீஃப் ஆகும். ப்ரீவியஸ் எல்லாம் வேணாம்ப்பா, இனிமேல் ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் என்ன ஆகும்னா வரும். அப்ப இதுக்கு முன்னாடி டைட்டில் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப நாம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல இருந்து அகைன் தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் 100 ப்ராப்ளம்ஸ் கிராஸ் பண்ற வரையும் நாம பாயிண்ட் சார்ஜ் தான் எடுக்கணும். வேற ஷேப்ல இருக்கிற சார்ஜே எடுத்துக்கூடாது, அது டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன், அதை ஜூம் பண்ணி வரைஞ்சு ஒரு சின்ன கம்ஃபர்டபிலிட்டிக்காண்டி அதை ஜூம் பண்ணி அதை பிளஸ் கியூன்னு எடுத்துருக்கு. ஒரு நிமிஷம் பா. அத பிளஸ் கியூன்னு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான சார்ஜ் சுத்தி இருக்கிற ஒரு இன்விசிபிள் இம்பாக்ட தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்றோம். இந்த லைட் இருக்கா, இதுல இருந்து எவ்வளவு விசிபிலிட்டி வருதுங்கிறத பை வியூ கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா அந்த மாதிரி பை வியூ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதை சுத்தி எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இம்பாக்ட் வந்து இன்விசிபிளா இருக்கு. இன்விசிபிளா இருக்கிற அந்த இம்பாக்ட நாம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்ல ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாரடே சொல்ற மாதிரி டெஸ்ட் வச்சு எவாலுவேட் பண்ணணும். அந்த ஃபாரடே டெஸ்ட் எங்க வைக்கலாம்னு நம்மளுக்கு ஒரு ஓப்பன் சாய்ஸ் கொடுக்குறாரு, எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டெஸ்ட் வச்சுக்கேன். அதே ஃபாரடே டெஸ்டா ஒரு சார்ஜை தான் வைக்க சொல்றாரு. அந்த சார்ஜை பிளஸ் 1 கூலுமா கன்சிடர் பண்ண சொல்றாரு. நீங்க எனி கூலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபாரடே லேட்டரா எனி கூலுமுக்கான சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்தாலும் நாம எனி கூலும் எடுக்கல, நாம 1 கூலும் தான் எடுத்திருக்கோம். ஃபாரடேவோட டெபினிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஃபாரடே டெபினிஷன் படி 1 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டெஸ்டா வச்சிருக்கேன். இந்த சார்ஜை சுத்தி இருக்கிற இம்பாக்ட் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஹவு மச் இம்பாக்ட் திஸ் சார்ஜ் மே ஹேவ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபார் தட் we need to keep some test at somewhere or at anywhere. The test must be or maybe 1 coulomb. must be கிடையாது, மேபி தான். நீ 1 கூலுமும் வைக்கலாம், some other கூலுமும் வைக்கலாம். some other கூலும் ப்ராபபிலி நாம பிக் பண்றோம்னா ஏன் பிக் பண்றோங்கிற ரீசன் நம்ம தான் சொல்லணும். 1 கூலும் பிக் பண்ண ஃபாரடேவாலேயே ஏன் 1 கூலும பிக் பண்றோங்கிற ரீசனை தெளிவா சொல்ல முடியல. அப்புறம் ஏன் நம்ம some other கூலும் பிக் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு? ஃபாரடே சொல்ற மாதிரி அவரோட லாஜிக் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 கூலுமே எடுத்துக்கலாம். நானும் 1 கூலும் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தா என்ன ஆகும்னா இந்த சார்ஜ் போய் அந்த சார்ஜை ரிப்பல் பண்ணும்.
ரிப்பல் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். தட் ஃபோர்ஸ் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கூட சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா அது ஒரு நம்பரா ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த நம்பரோட வேல்யூவை வச்சு நீங்க இந்த சார்ஜை சுத்தி இருக்கிற இம்பாக்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கா லெஸரா இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். கண்ணால பார்க்க முடியாது. அந்த நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சூப்பரா இருக்கு இல்ல சூப்பரா இல்ல அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம். இந்த ஃபார்முலா வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்க ஒரு நம்பரா மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால உள்ள ஃபோர்ஸை கூலும்ஸ் லால இருந்து கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணும். அப்படி ஃபோர்ஸை கூலும்ஸ் லால இருந்து கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் ரிசல்ட் சப்போஸ் டு பி இப்படி வரும். Q divided by 4 pi epsilon naught r squared இல்லனா x squared இல்லனா distance squared. இப்ப நான் எழுதியிருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் யாரோடதுன்னா இந்த சார்ஜோடது. இது என்ன சார்ஜ்னா பாயிண்ட் சார்ஜ். அதனால இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் பாயிண்ட் சார்ஜ். இப்ப நான் சொல்றதெல்லாம் ப்ரீவியஸ் டைம் ஆல்ரெடி படிச்சாச்சு. 2-3 தடவை இந்த டெரிவேஷனை பத்தி திருப்பி திருப்பி பேசிட்டாங்க. வேற வழியே இல்லை. இப்பயும் நான் அதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அதை வச்சுதான் நான் இந்த டைட்டிலுக்குள்ள போகணும். அதே மாதிரி இந்த லெசன் ஃபுல்லா இன்னொரு விஷயத்திலேயே நீ கவனமா இருக்கணும். என்ன கைண்ட் ஆஃப் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜா சம்மதர் ஷேப்பா அப்படிங்கிற அதுலயும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த லெசன் ஃபுல்லா எப்ப எந்த டேர்ம் படிச்சாலும் அந்த டேர்ம் ஸ்கேலாரா வெக்டாரா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்கஸ் பண்றப்ப இந்த டேர்ம் வெக்டார்னு என்ன பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப வெக்டார் இதுல என்னப்பா இருக்கணும், டைரக்ஷன் இருக்கணும். டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மார்க் பண்ணும் ஆன் டயக்ராம். எப்படி மார்க் பண்றது, ஆல்ரெடி நாம என்ன பண்ணியாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிக்கிறப்பே டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றதுன்னு ப்ராப்பரா கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராப்பரா கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு குழு கொடுத்தேன். என்ன குழு, பிளஸ் சார்ஜ்னா அவுட்வர்ட்ல மார்க் பண்ணும், மைனஸ் சார்ஜ்னா இன்வர்ட்னு சொன்னேன். இப்ப இது என்ன சார்ஜ், பிளஸ் சார்ஜ். அப்ப நீங்க அவுட்வர்ட்ல, இதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நாம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப இப்படி படிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஆத்தென்டிகேட்டடா படிச்சிருக்கோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா க்ளூவை வச்சு டைரக்ஷனை மேனேஜ் பண்ணி. இப்ப வரையும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்னது, ப்ரீவியஸ் டைட்டில், நாட் பிரசன்ட் டைட்டில். இப்ப இங்க இருந்து நாம என்ன பண்ணா பிரசன்ட் டைட்டிலுக்குள்ள போகணும். அதுக்கு முதல்ல டயக்ராமா அப்டேட் பண்ணும். டயக்ராம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை டெஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம சார்ஜோட லொகேஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏரோ போட்டு அதை எலக்ட்ரிக் ஃபீல்டு மார்க் பண்ணிட்டேன். டெஸ்ட் வச்சிருக்கிற அந்த பாயிண்ட் பிய ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஏன்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு கிளாரிட்டி கண்டிதான். அது இல்லாம நியர்பைல இன்னொரு நியூ பாயிண்டை இன்ட்ரோ பண்றேன் விச் இஸ் பி. இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்பை டிஎக்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். சார்ஜுக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்பை எக்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். சில புக்ல இங்க டிஆர் ஆர்னு இருக்கும். நீங்க எந்த சிம்பிள் வேணாலும் போட்டு, உன்னோட சாய்ஸ் தான். நான் வந்து ஃபியூச்சர்ல சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் உனக்கு வரும், வராம இருக்கிறதுக்கு முன்னேற்பாடா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் டிஎக்ஸ் எக்ஸ்னு இருக்கு. டிஆர்ஆர்னு எடுக்கலாம், தப்பு கிடையாது. நியூமரிக் போறப்ப லைட்டா டிஸ்டர்ப் ஆகும். இப்படி எடுத்துட்டு நியூமரிக் போறப்ப டிஸ்டர்ப் ஆகாது. அதனால இப்படி எடுத்துருக்கு. ஸோ இது எலக்ட்ரிக் பொட்டன்சியல்ங்கிற டைட்டிலுக்கான டயக்ராம். இங்க இருந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்சியலை டெவலப் பண்ணணும். இமீடியட்டா டெவலப் பண்ண முடியாது, ஸ்டெப்ஸா பிரிச்சு டெவலப் பண்ணலாம். ஸ்டெப் 1ல நான் ஒரு சின்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். என்ன பிளான் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் 1 கூலும் சார்ஜை என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணும். இதான் பிளான். இப்ப ஏல இருக்கிற 1 கூலும் பிக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது. ஏன்னா இதுவும் பிளஸ் அதுவும் பிளஸ், ரெண்டுமே பிளஸ்னா ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆச்சுன்னா அந்த பக்கம் போறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். ஆனா என்னோட பிளான் இந்த சைடு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. அப்ப நான் ஏல போய் நின்னுட்டு 1 கூலும் நீ பிக்கு போயிருந்தா போகாது, அது வீம்பு பிடிக்கும், இந்த சைடு தான் வரப்பாங்க. அப்ப ஏல இருக்கிற அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிற 1 கூலுமை நான் பிக்கு எடுத்துட்டு போகணும்னா நான் தான் எக்ஸ்டர்னலா என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். நான் தான் தள்ளி விடணும். அப்படி நான் புஷ் பண்ணணும்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். பிசிக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஒர்க். ஏன்பா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டா நான் மூவ் பண்றேன். இதே ஏல இருந்து ரைட் சைட்ல போனா எனக்கு எந்த எனர்ஜியும் தேவைப்படாது, அது ஆட்டோமேட்டிக்காவே போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமி. ஏல இருந்து நான் பிக்கு வரேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா வரேன். அகெயின்ஸ்டா வர்றதுனாலதான் நான் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல.
இப்படி ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி ஆர் ஒர்க்குக்கு பிசிக்ஸ்ல பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னு பேர். இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ நான் டிவி அப்படிங்கிற சிம்பல்ல டினோட் பண்ண போறேன். இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வோல்டா, அவரை ஹானர் பண்றதுக்கு அவரோட பேரையே என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட்டா வச்சுட்டாங்க. யூனிட் அப்ப என்ன அப்படின்னா வோல்ட். வோல்டான்னு இருக்காது, வோல்ட்னு பேர் வந்து வோல்டா, யூனிட் வந்து வோல்ட். இப்ப இதை அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்திட்டா பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட டெஃபினிஷன் கிடைச்சிரும். ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் from one point to another point against electric field. இதான் potential difference ஓட definition. Work done to move unit positive charge from one point to another point against electric field. இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், ஃபார்முலா ரெடி பண்ணணும். டிஃபைன் பண்றப்ப எப்படி ஆரம்பிக்கிறோம், ஒர்க் டன் தான் ஆரம்பிக்கிறோம். ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த ஒர்க்கை நான் இங்க டிவி அப்படின்னு டினோட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஃபோர்ஸுக்கு பதில் எஃப் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். நான் எங்க இருந்து எங்க போயிருக்கேன், ஏல இருந்து பிக்கு போயிருக்கேன். ஏல இருந்து பிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கு, டிஎக்ஸ் இருக்கு, அதனால டிஎக்ஸ்னு ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் அகெயின்ஸ்ட்ங்கிற வேர்டை கன்வின்ஸ் பண்றதுக்கு தாராளமா ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். பிசிக்ஸ்ல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அகெயின்ஸ்ட், அப்போஸ்ட், ஆப்போசிட் இந்த மாதிரி வார்த்தையை பேலன்ஸ் பண்றதுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு, நல்லா கவனிங்க, எல்லாம் முடிச்சுட்டு நான் எஃப் தூக்கிட்டு ஈன்னு மாத்துறேன். என்ன காரணம், ஏன்னா இது எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டேர்மை நம்ம இன்னொரு டேர்மா மாத்திர முடியாது. அதுக்கு வேலிடான ரீசன் வேணும். இங்க வேலிடான ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டெஸ்ட் சார்ஜ் டெஃபினிஷன் படி 1 கூலும், நம்மளுக்கு விருப்பம் இருந்தா சம்மதர் குழு மாத்திக்கலாம்னு பிளான் பண்ணோம், கரெக்டா? ஆனா இந்த டைட்டில்ல நீங்க கம்பல்சரியா 1 கூலும் தான் யூஸ் பண்ணும். சம்மதர் குழும் யூஸ் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிச்சா அது அடுத்த டைட்டிலுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். நாளைக்கு மதியம் அதை படிக்க ஆரம்பிச்சு. அப்ப இன்னைக்கு இந்த டைட்டில்ல நீங்க டெஃபினட்டா எத்தனை குழும மூவ் பண்ணும், எக்ஸாக்டா 1 குழும தான் மூவ் பண்ணும். அப்ப நீங்க கியூ நாட்டுக்கு பதில் 1 குழும்னு இந்த இடத்துல ஃபில் பண்ணா இயூ எஃப் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், எஃப் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஈனு பண்ணுறேன். ஓகே தானே? இப்ப நான் டேர்ம் டெவலப் பண்ணிருக்கிறது பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வருது. ஆனா டைட்டில் எழுதி இருக்கிறது எலக்ட்ரிக் பொட்டன்சியல். அப்ப டைட்டில விட்டு நான் வேற எங்கேயோ ட்ராக் மாறுறேன். அப்ப டைட்டில நான் டெவலப் பண்ணும், அதை நான் ஸ்டெப் 2ல எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 2ல என்னோட பிளான் என்ன அப்படின்னா அதே 1 கூலும் சார்ஜை தான் மூவ் பண்றது. எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா தான். அப்படி மூவ் பண்றதுக்கு நாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். பிசிக்ஸ் படி ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜிக்கு ஒர்க்குன்னு பேரு. இப்ப அந்த ஒர்க்கை நான் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னு கால் பண்றேன். எலக்ட்ரிக் பொட்டன்சியலை நான் வி அப்படிங்கிற சிம்பிள்ல டினோட் பண்ண போறேன். இதோட யூனிட்டும் வோல்ட் தான். இப்போ உனக்கு டவுட் வரும். என்ன டவுட், 2 டேர்முக்கு எப்படி ஒரே யூனிட் ஒரு டவுட் வரும். 2 டேர்முக்கும் ஒரே யூனிட் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் மேல என்ன எழுதியிருக்கேன்னா அதே தான் கீழே எழுதியிருக்கேன். எந்த மாற்றமும் அஸ்னவும் இல்லை. அதனால ஒரே யூனிட் எழுதுனதுல ஒன்னும் அப்ஜெக்ஷன்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஒரே மாதிரியான கைண்ட்ல இருக்கிற டேர்ம், அதனால ஒரே யூனிட் வருது. ஆனா மேல எழுதி இருக்கிற பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கும் கீழே இப்ப எழுதிட்டு இருக்க எலக்ட்ரிக் பொட்டன்சியலுக்கும் ஒரு டிஃபரன்ட் இருக்கு. அதை மைனூட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல ஹெவி டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அது உன்னோட இண்டிவிஜுவல் தாட்டை பொறுத்தது. என்னைய பொறுத்தவரை அது ஒரு சாதாரண டிஃபரன்ஸ் தான். என்ன டிஃபரன்ஸ்னா இதுல இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எங்க இருந்து எங்க மூவ் பண்றோம், ஏல இருந்து பியா. இதுல எங்க இருந்து எங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து நோன் பாயிண்ட்டுக்கு மூவ். அப்ப இன்ஃபினிட்டினா என்ன, எங்க இருக்குன்னே தெரியலன்னு அர்த்தம். நோன் பாயிண்ட்னா என்ன, உனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அர்த்தம். இப்ப இந்த டயக்ராம்ல ஏயும் பியும் நோன் பாயிண்ட்ஸ் தான். அப்ப இன்ஃபினிட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல இந்த 1 கூலும் சார்ஜ் இருக்கு. அங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா புஷ் பண்ணிட்டே வரணும். எவ்வளவு தூரம் வரணும்னா ஏதோ ஒரு நோன் பாயிண்ட் வர்ற வரையும் வரணும். அதுக்கு நாம எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோமோ அது ஒர்க் பண்றோமோ அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரிக் பொட்டன்சியல். ஒர்க் டன் டு மூவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் from infinity to known point against electric field. Work done to move unit positive charge from infinity to known point against electric field. இதுதான் என்னது எலக்ட்ரிக் பொட்டன்சியலுக்கான டெஃபினிஷன். டிஃபைன் பண்ணியாச்சு. அப்ப டிஃபைன் பண்ணியாச்சுன்னா ஃபார்முலா ரெடி பண்ணும். டிஃபைன் பண்றப்பே நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், ஒர்க் டன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஒர்க்கோட பேசிக் ஃபார்முலா என்னப்பா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல ஒர்க் டன் நான் வீனு டினோட் பண்ணிருக்கேன், அதனால வீனு எழுதிட்டேன். ஃபோர்ஸுக்கு பதில் எஃப் போட்டேன்.
அகேன்ஸ்ட்ங்கிற வேர்டை கன்வின்ஸ் பண்றதுக்கு மைனஸ் போட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைட்டில்ல நம்ம கம்பல்சரி 1 கூலுமை தான் என்ன பண்ணும், மூவ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல 1 கூலும்னு போட்டா இயும் எஃப் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதனால எஃப் தூக்கிட்டு ஈன்னு போட்டேன். நெக்ஸ்ட் நான் ஃபில் பண்ண வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கதான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. லாஸ்ட் டைம் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியா இருந்தது, ஏன்னா நான் ஏல இருந்து பிக்கு போனேன். ஏ டு பி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ்னு போட்டாச்சு. இந்த டைம் நான் எங்க இருந்து எங்க போகணும்னா இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட். நோன் பாயிண்ட்ல இஷ்யூ கிடையாது, இன்ஃபினிட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. தெரிஞ்சாதான் டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ கண்டுபிடிக்க முடியும். தெரியலன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியலன்னா இங்க கேஷுவலா ஃபார்முலா டெவலப் பண்ண மாதிரி இங்க நம்மளால எலக்ட்ரிக் பொட்டன்சியலுக்கு ஃபார்முலாவை டெவலப் பண்ண முடியாது. ஈஸியா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஈஸியா பண்ண முடியாது அப்படின்னு விட்டுற முடியாது. எப்படியாவது ஃபார்முலாவை ரெடி பண்ணணும். அதுக்குதான் சப்ளிமெண்டரியா ஸ்டெப் 1 ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கம்பேர் பண்ணுங்க, ஒன்னும் பெருசா வித்தியாசம் இல்லைல்ல. இதுல ஒரு மினிமம் மூவ்மெண்ட், இதுல ஒரு மேக்ஸிமம் மூவ்மெண்ட். கரெக்ட் தானே? ஏல இருந்து பினா ஒரு சின்ன மூவ்மெண்ட், இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட். ஒரு மினிமம் மூவ்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஃபார்முலா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா வேணும். மினிமமுக்கான ஃபார்முலாவை இன்டகிரேஷன் அப்படிங்கிற மேக்ஸ்ல இன்வால்வ் பண்ண வச்சா மேக்சிமம் ஆர் எக்ஸ்ட்ரீமுக்கான ஃபார்முலா கிடைச்சிரும். ஏன்னா இன்டகிரேஷன்ங்கிறது ஃபண்டமெண்டலா மினிமம் டு மேக்சிமமுக்கான மேக்ஸ் தான். அப்ப மினிமம் இருக்கு, அதுக்கான ஃபார்முலா இருக்கு, அதை இன்டகிரேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மேக்சிமமுக்கான ஃபார்முலா கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எலிவேட் ஆகுறதுனாலதான் நான் இந்த டேர்ம் எல்லா புக்லயும் கொஞ்சம் சொதப்பலா இருக்கும், டிஃபைன்லாம் பண்ணாம இருக்கும். நான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிட்டு உள்ள, அப்போ ஒரு ஆர்டரா இருக்கும், கம்ஃபர்டபுளா, கன்ஃபியூஸ் ஆகாது. நீ இதுக்குள்ள போய் இதை உள்ள எடுத்துட்டு வரப்ப இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு டவுட் வரும். சில புக்ல ஃபோர்ஸ்னே வச்சு டீல் பண்ணிருப்பாங்க, அப்ப இன்னும் டவுட் ஜாஸ்தியா. இங்க அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நார்மலா இருக்கு. கிளியர் தானே? இப்ப பிளான் என்னப்பா, இதை இன்டகிரேட் பண்ணா இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்போ ஃபார்முலா எழுதுங்க, dv இஸ் ஈக்குவல் டு மைனஸ் edx. பிளான் வந்து இன்டகிரேட் பண்றது. மேத்தமெட்டிக்கல் ரூல் படி ஒரு சைடு நீங்க இன்டகிரேட் பண்ணா அதே விஷயத்தை தான் நீங்க ரைட் சைட்லயும் பண்ணணும். dvனா யாரு, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் விச் இஸ் ஃபார் மினிமம் மூவ்மெண்ட். அதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், மேக்சிமம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். மேக்சிமம்ங்கிறது யாரு, எலக்ட்ரிக் பொட்டன்சியல். அப்ப டிவியை இன்டகிரேட் பண்ணா வி வந்துடும். இன்டகிரல் மைனஸ் நெக்ஸ்ட் இ வேணும். ஈனா யாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு ஃபார் பாயிண்ட் சார்ஜ். இங்க நம்ம பாயிண்ட் சார்ஜ் தான் எடுத்திருக்கோம். அப்ப இந்த ஃபார்முலாவை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன வரும், மைனஸ் q டிவைடட் பை 4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். நாம இந்த ஃபார்முலாவை என்னைக்கு டெவலப் பண்ணோமோ அன்னைக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு லோக்கல் மீனிங் ஜெனரேட் பண்ணோம். என்ன மீனிங், யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு தான் சொல்லியிருந்தேன். ப்ராப்ளத்திலயும் சரி, தியரிலையும் சரி, எல்லா இடத்துலயும் அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணுங்க. இது சார்ஜ் டெஸ்ட். நான் இனிஷியலா ஏங்கிற பாயிண்ட்ல தான் வைக்கிறேன், கரெக்டா? ஆனா இந்த டெஃபினிஷன் படி நான் ஏல இருந்து எங்க கூட்டு வந்துட்டேன், பிக்கு வந்துட்டேன். அப்ப ஃபைனலா இங்க இருக்கு. அப்ப இது சார்ஜ், இது டெஸ்ட், நடுவுல இருக்கிற கேப் என்னன்னா எக்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், டிஎக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், மைனஸ் q டிவைடட் பை 4πε0 வெளியே எடுத்துடணும். இன்டகரல் எக்ஸ் பவர் 2 மேல போயிருச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 2 டிஎக்ஸ். எக்ஸ் பவர் எம் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் எம் பிளஸ் 1 பை எம் பிளஸ் 1 எழுதலாம். இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். அதுக்கு முன்னாடி பிசிக்ஸ்ல இன்டகிரேட் பண்றதுன்னா லிமிட்டை ப்ராப்பரா போடணும். பர்டிகுலரா ரைட் சைட்ல லிமிட் மேண்டேட்ரி, தியரியா இருந்தாலும். ப்ராப்ளமா இருந்தா லிமிட் பயங்கர மேண்டேட்ரி, தியரிலையும் மேண்டேட்ரி. மினிமம் ரைட் சைட்ல லிமிட் என்ன பண்ணணும், நீ தெளிவா போடணும். நாம இப்ப என்ன டேர்ம் பிளான் பண்ணிருக்கோம், எலக்ட்ரிக் பொட்டன்சியல் வி. எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னா எங்க இருந்து எங்க மூவ் பண்ணும், இன்ஃபினிட்டி டு நோன் பாயிண்ட். அப்போ ஒரு லிமிட் நீங்க இன்ஃபினிட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்னொரு லிமிட் என்னது, நோன் பாயிண்ட். யார் நோன் பாயிண்ட், இந்த டயக்ராம் படி ஏவும் நோன் பாயிண்ட், பியும் நோன் பாயிண்ட். எனக்கு இந்த ரெண்டு நோன் பாயிண்ட் எனக்கு பிடிக்கல, அதனால நான் புதுசா ஒரு நோன் பாயிண்ட் எடுக்கிறேன் பி. இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு மார்க் பண்றேன், அதனால இங்க ஆர் போட்டு. இல்ல இல்ல உனக்கு இந்த நோன் பாயிண்ட் பிடிக்கல, இந்த நோன் பாயிண்ட் தான் பிடிச்சிருக்குன்னா அப்ப டிஸ்டன்ஸ் என்ன வரும், எக்ஸ்னு வரும். அப்ப நீ எக்ஸ்னு போடு. இல்ல இல்ல எனக்கு அந்த நோன் பாயிண்ட் பிடிக்கல, இன்னொரு நோன் பாயிண்ட் தான் பிடிக்குது, அந்த டிஸ்டன்ஸ் ஒய்னா ஒய்னு போட்டுக்கோ. அப்ப நீ ஆர் போட்டாலும் எக்ஸ் போட்டாலும் ஒய் போட்டாலும் அது யாரை மீன் பண்ண போகுது, ஒரு டிஸ்டன்ஸை தான் மீன் பண்ணுது. நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா உள்ள போறேன். அவங்க எல்லா புக்லயும் ஆறுங்கிற சிம்பிளை அவாய்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப நானும் அதை உள்ள எடுத்துட்டு வரணும், அதை கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு வரேன். அப்ப லிமிட் வந்து இன்ஃபினிட்டி டு ஆறு. இப்ப எக்ஸ் பவர் மைனஸ் 2க்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ப v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q டிவைடட் பை 4πε0. எக்ஸ் பவர் மைனஸ் 2க்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா
எக்ஸ் பவர் -1 by -1 வந்துடும். லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? q divided by 4 pi epsilon naught retain. எக்ஸ் பவர் -1 கீழே கொண்டு வந்துட்டா 1/x வந்துடும். லிமிட் இன்ஃபினிட்டி டு ஆர். இப்ப லிமிட் அப்ளை பண்ணுங்க. q divided by 4 pi epsilon naught retain. லிமிட் லாஜிக் என்னப்பா? எக்ஸுக்கு பதில் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடணும். ஒரு மைனஸ் போட்டு லோவர் லிமிட் எக்ஸுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணும். எக்ஸுக்கு பதில் நான் ஆர் போட்டேன். ஒரு மைனஸ் போட்டு எக்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டின்னு போடுறேன். எனிதிங் பை இன்ஃபினிட்டி என்னன்னா 0. அப்ப அடுத்த ஆன்சர் எனக்கு என்ன ஆகும்னா q divided by 4 pi epsilon naught ஆர்னு வந்துடும். எதுக்கு ஃபார்முலா ரெடி பண்ண முடியலையோ அதுக்கான ஃபார்முலாவை இப்ப டெவலப் பண்ணியாச்சு. நாம இங்க பிக் பண்ணது பாயிண்ட் சார்ஜ், கண்டுபிடிச்சிருக்கிறது எலக்ட்ரிக் பொட்டன்சியல். தென் திஸ் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஃபார் பாயிண்ட் சார்ஜ். முடிச்சாச்சு. கிளியரா? ஒரு சின்ன அப்டேட் நான் பண்ணிக்கிறேன், பர்சனலா பண்ணிக்கிறேன். என்ன அப்டேட்னா q divided by 4 pi epsilon naught ஆருக்கு பதில் டிஸ்டன்ஸ் மாத்தி. இப்படி மாத்திட்டு இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு லோக்கல் மீனிங் ஜெனரேட் பண்றேன். என்ன மீனிங்னா இந்த ஃபார்முலால டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ல இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான். யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். பாருங்க, இது சார்ஜ், இது டெஸ்ட், நடுவுல இருக்கிற கேப் தான் ஆர். அந்த ஆரை தான் நான் டிஸ்டன்ஸ். இப்படி வச்சுக்கிட்டா ஈஸியா இருந்திருக்கும். அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம தியரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுல உனக்கு அது ரெகனைஸ் ஆயிருக்கும். இப்படி டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது கம்ஃபர்டபுள்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கிட்டா கம்ஃபர்டபுளா. கிளியரா? பாருங்க, இதுவரையும் டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு முக்கியமான தியரி கொஸ்டின். அப்டைன் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஃபார் பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டினை கொஞ்சம் லூஸ்ல விட்டுருவாங்க. ஏன்னா இதோட எண்ட் ரிசல்ட்டை வச்சு டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான தியரி பார்ப்போம். அந்த தியரியை ஹைலைட் பண்ணிக்குவாங்க எல்லா பசங்களும். அது முக்கியம்னா அதை பார்ப்பாங்க, இதை விட்டுருவாங்க. இதுவும் முக்கியம் தான். புக்ல கொஞ்சம் இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் இருக்காது. நம்ம ஸ்டெப்ஸ் என்ன பண்ணிருக்கோம், ப்ராப்பரா எடுத்துட்டு வந்திருக்கோம். புக்ல இந்த டேர்ம் பத்தி பெருசா டிஸ்கஸ் ஆயிருக்காது. அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிளியரா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நான் வந்து ஹின்ஸ் மாதிரி எழுதி இருக்கிறத நீ எக்ஸாம்ல ஹின்ஸ் மாதிரி எழுதிட்டு கீழே ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல நீ ஹின்ஸ் எழுதாம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் ஓகே. டயக்ராம்ல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன். நீ எக்ஸாம்ல வரைகிறப்போ ஒரு டாட் மாதிரி வரும். ஜூம் பண்ணி வரைஞ்சா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நீ பாயிண்ட் சார்ஜ்னு அதை என்ன பண்ணிரு, ஹைலைட் பண்ணிரு. பாயிண்ட் சார்ஜ் ஜூம் பண்ணி வரையக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. நீ ஜூம் பண்ணி வரைஞ்சா அதை ஒரு ஸ்பியர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீ டாட் மாதிரி என்ன பண்ணி டயக்ராம்ல வச்சுக்கோ. நான் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு காஸ்லா நடத்துறப்போ உனக்கே நான் சொல்லுவேன். அதுவரை நான் சும்மா பர்சனலா இப்படி வரைஞ்சுக்கிறேன். முடிச்சாச்சு. முடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு இதுல ஒரு 2-3 ஒர்க் இருக்கு. ஒண்ணா பார்ப்போம். இப்ப நம்ம இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கான பொட்டன்சியல் கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை பாயிண்ட் சார்ஜுக்குப்பா? 1 பாயிண்ட் சார்ஜுக்கு. சப்போஸ் நிறைய பாயிண்ட் சார்ஜ் இருந்தா எப்படி மேனேஜ் பண்ணும்? அதான் நம்மளோட அடுத்த டைட்டில், எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஃபார் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா பார்ட்டிகல்னு சொல்லலாம். சிஸ்டம்னு சொல்றதுக்கு பதில் குரூப் ஆஃப் சார்ஜஸ்ன்னு கூட என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். Q1, Q2, Q3. டிமாண்ட் வந்து டு கால்குலேட் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். எலக்ட்ரிக் பொட்டன்சியல், எலக்ட்ரிக் ஃபீல்ட், இதெல்லாம் குரூப் ஆஃப் சார்ஜுக்கு கால்குலேட் பண்ண சொல்லிட்டா நீ உடனே டெஸ்ட் வைக்கணும். இது தியரி. என்னோட சாய்ஸ். டெஸ்ட் எங்க வேணாலும் வைக்கணும். நான் இங்க வைக்கிறேன். டெஸ்ட் வைக்கிறோங்கிறத டாட் வச்சு பீனு டினோட் பண்ணா போதும். இதே நியூமரிக்கா இருந்ததுன்னா டெஸ்ட் எங்க வைக்கணும்னு அவங்களே கொஸ்டின்ல கிளியரா சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கன்ஃபியூஸ் பண்ணாலும் பை எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்மளுக்கு புரியும், எந்த பிரச்சனையும் வராது. இப்ப டெஸ்ட் வச்சாச்சா, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கான பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இங்க இருக்கிற ஒரு சார்ஜுக்கும் 1/1 பண்ணுங்க. இந்த இடத்துல இருக்கிற Qக்கு பதில் Q1. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்பதான் ஒரு மீனிங் ஜெனரேட் பண்ண. என்ன மீனிங்? யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். இது சார்ஜ், இது டெஸ்ட். நடுவுல இருக்கிற கேப்ப சப்போஸ் நான் ஒய்னு எடுத்துக்கிட்டா ஒய்னு. நெக்ஸ்ட் அகைன் இதே ஃபார்முலாவை Q2க்கு அப்ளை பண்ணுங்க. Qக்கு பதில் Q2. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஃபார்முலால என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். கேப்ப நான் ஆறுன்னு எடுத்துக்கிட்டா ஆறு. அகைன் இதே ஃபார்முலாவை Q3க்கு அப்ளை பண்ணுங்க. Qக்கு பதில் Q3. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். கேப்ப நான் ஏன்னு எடுத்துக்கிட்டா ஏன்னு.
இது எல்லாத்தையும் நீங்க நார்மலா ஆட் பண்ணாவே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். கேஷுவலா ஆட் பண்ணா போதும். கேஷுவலா ஆட் பண்றதுன்னா ஸ்கேலார் அடிஷன் அர்த்தம். ஏன்னா இந்த குவான்டிட்டி ஸ்கேலார், அதனால நீ நார்மலா ஆட் பண்ணாவே உனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இந்த குவான்டிட்டி எப்படி ஸ்கேலார்னா, குவான்டிட்டியை டிஃபைன் பண்றப்பே நம்ம எனர்ஜி ஆர் ஒர்க்னு தான் சொல்றோம். பிசிக்ஸ்ல எனர்ஜியும் ஒர்க்கும் ஸ்கேலார் குவான்டிட்டி. அதை தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்சியலா மாத்திருக்கோம். அப்ப அதுவும் கண்டிப்பா என்னது ஸ்கேலார் தான். ஒர்க்கும் எனர்ஜியும் ஸ்கேலார்னு எப்படி நம்புறது? அதுக்கு நீ 11th பிசிக்ஸ்ல ஒர்க் எனர்ஜி பவர் எடுத்து ரெஃபர் பண்ணும். ரெஃபர் பண்ணா ஒர்க் ஸ்கேலார்னு அதுல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஏன் நோட்ஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா வந்திருப்பா. ப்ராப்பரா சேனலா ஒர்க்னா என்னன்னு கலெக்ட் பண்ணிட்டு நீட்டா வந்து கடைசியா ஒர்க் ஸ்கேலார்னு என்ன பண்ணிருப்பேன்னா ஜஸ்டிஃபை பண்ணிருப்பேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்னு எழுதியிருப்பேன். அப்போ ஒர்க் ஸ்கேலார்னு என்னது? எனர்ஜி ஸ்கேலார். ஒண்ணு நீ ரெஃபர் பண்ணு, புக்கையோ நோட்ஸையோ ரெஃபர் பண்ணு, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணு. அப்ப ஸ்கேலார்னா என்ன லாஜிக்? இப்ப சப்போஸ் இந்த இடத்துல -Q2 இருந்தா நீ இங்க -Q2 போட்ட, மைனஸ் பிளஸ் நீ என்ன பண்ணும்? ஹைலைட் பண்ணும். இப்ப இதே டயக்ராம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னு இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருந்ததுன்னா அப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்ப என்னப்பா ஆகும்? இந்த இடத்துல இருக்கிற ஒய் ஆறு ஏலாம் என்ன ஆயிரும்? Y² R² A² வந்துடும். ஆனா நீ கேஷுவலா ஆட் பண்ண முடியும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார்னா அப்ப அதுக்கு என்ன இருக்கும்? டைரக்ஷன் இருக்கும். அப்ப டைரக்ஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு க்ளூவோ கீயோ ரெடி பண்ணிருப்போம். அதை வச்சு டயக்ராம்ல டைரக்ஷனை மார்க் பண்ணிட்டு, இங்க இருக்கிற டயக்ராம்ல இவங்களோட டைரக்ஷனை மார்க் பண்ணிட்டு டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் வெக்டார் அடிஷன். அது நம்ம எங்க படிச்சிட்டோம்? ஆல்ரெடி இந்த டைட்டில்ல ஏகப்பட்ட ப்ராப்ளத்துல பார்த்தாச்சு. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நீ ஒரு இடத்துலயும் ஒரு ப்ராப்ளத்திலையும் ஒரு தியரிலையும் குவான்டிட்டி ஸ்கேலாரா வெக்டாரான்னு கரெக்டா ரெகனைஸ் பண்ணி, இஃப் இட் இஸ் வெக்டார் வெக்டார் லாஜிக், இஃப் இட் இஸ் ஸ்கேலார் ஸ்கேலார் லாஜிக்னு சிஸ்டமேட்டிக்கா நீ அதை என்ன பண்ணும்? எடுத்துட்டு. ஓகே தானே? இதுல கவனமா இருக்கும். இதே இந்த குவான்டிட்டி வெக்டாரா இருந்து -Q2 இருந்தா நீங்க பிளஸ் தான் எழுதுவேன். ஏன்னா வெக்டார்ல மேக்னிடியூட் கம் டைரக்ஷன் வரும். மேக்னிடியூடுங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். இதே குவான்டிட்டி ஸ்கேலாரா இருந்து -Q2னா நீ -Q2 போடணும். இப்ப நீ இதையும் ப்ரீவியஸ் டைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கம்பேர் பண்ணிக்கிறேங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் கம்பேர் பண்ணி சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா உன் மூளை ஆட்டோமேட்டிக்கா கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்றதுனாலே உனக்கு பிரச்சனை வரும். அதனால தேவையில்லாம இதையும் அதையும் மர்ஜ் பண்ணிக்கிறனும், கம்பேர் பண்ணிக்கிறோங்கிற அந்த ஃபீலுக்குள்ள, அந்த இன்டென்ஷனுக்குள்ளேயே போகாத. நானே ப்ராப்ளம் நம்பர் 89ல உனக்கு எல்லாத்தையும் பேசுவேன், கம்பேர் பண்ணுவேன், லிங்க் பண்ணுவேன், அப்ப பாத்துக்கலாம். அது வரையும் நீ எதையும் யோசிக்காது. ப்ராப்ளம் நம்பர் 89ல ஒரே ப்ராப்ளத்துல 4 டேர்ம் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்சியல், நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பொட்டன்சியல். இது எல்லாத்தையும் ஒரே ப்ராப்ளத்துல கொண்டு வருவேன். அப்ப நீ என்ன பண்ணிக்கலாம்? ரிலேட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அப்பயும் நான் ரிலேட் பண்ண மாட்டேன். நான் அங்கங்க அந்தந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ப்ரொசீஜர் சொன்னா அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். நீ கம்பேர் பண்ணிக்காத. நீங்க சரி கம்பேர் பண்ணிக்காதீங்கன்னா ஏன் என்னைய நான் ஏன் கம்பேர் பண்றேன்னு உனக்கு ஒரு டவுட் வரும். நீங்க கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்றீங்க, அப்ப ஏன் தேவையில்லாம அதை இதையும் லிங்க் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளனேஷன் டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற எண்ணமும் வரும். கரெக்டான எண்ணம் தான். நான் ஏன் கம்பேர் பண்றீங்கன்னா பண்ணாதேன்னு சொல்றதுக்கு தான் பண்ணி காமிச்சேன். நீ அதை இதையும் ரிலேட் பண்ணி பயங்கரமா ஹைப் பண்ணிக்காத. இதுல என்ன புரோட்டோகாலோ, இதுல என்ன ரூலோ அதை நீ என்ன பண்ணு? உருப்படியா ஃபாலோ. இப்ப நாம நியூமரிக்குள்ள போகணும்னா என்னென்ன ஸ்டைல்ல நியூமரிக் இருக்குன்னு கூட ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். 2 ஸ்டைல் தான்ப்பா. ஒண்ணு இந்த லாஜிக்ல, இன்னொன்னு இந்த ஃபார்முலா வச்சு. இந்த ஃபார்முலா வச்சு நியூமரிக் வரப்ப 3 ஸ்டைல் இருக்கு. டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், கிராஃப். இதுல ஒரே ஸ்டைல் தான். நிறைய சார்ஜ் கொடுத்துட்டு வி கேட்பாங்க, தனித்தனியா கண்டுபிடிச்சு நார்மல் அடிஷன் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இதுல 3 ஸ்டைல் இருக்கு. டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் அண்ட் கிராஃப் பேஸ்ட் ப்ராப்ளம். எல்லாமே நம்ம பார்த்தோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட். 10 ப்ராப்ளம் இருக்கு, 10மே இம்பார்ட்டன்ட். வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு? இந்த dv is equal to minus edxங்கிற ஃபார்முலாவை திருப்பி நான் ரீரைட் பண்ண போறேன். எப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி e is equal to minus dv by dx. இதை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் கண்டுபிடிக்க போறான். மைனஸ்ங்கிறது யூனிட்ல பிளே பண்ணாது, விட்டுறலாம். டிவினா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட யூனிட் என்னன்னா வோல்ட். டிஎக்ஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்னன்னா மீட்டர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்சியலுக்கு முன்னாடியே வந்த டேர்ம், ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப இதை வச்சு யூனிட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஃபோர்ஸுக்கு நியூட்டன், சார்ஜுக்கு கூலும். அப்ப நியூட்டன் பெர் கூலும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட். ஆர்எல்ஸ் ரெண்டாவது யூனிட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா வோல்ட் பெர் மீட்டர். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு டைட்டில் போட்டு இதுக்குள்ள போடணும், அன்னைக்கே இந்த நியூட்டன் பெர் கூலுமோட பக்கத்திலேயே வோல்ட் பெர் மீட்டரையும் நான் எழுதிட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தேன். அடுத்த டைட்டில் அந்த யூனிட் எப்படி வந்துச்சுன்னு செக் பண்ணிக்கலான்ட்டு இப்ப செக் பண்ணியாச்சு.
இதுலயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, 2 SI யூனிட் இருந்ததுன்னா 2 டெஃபினிஷன். அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட டிஃபைன் பண்ணலாம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். இது ஒரு டெஃபினிஷன். இது நம்ம நிறைய டைம் பேசின டெஃபினிஷன். இன்னொன்னு இந்த ஃபார்முலா வச்சு டெஃபினிஷன் ரெடி பண்ணலாம். மைனஸ் அப்படிங்கறத நெகட்டிவ்னு சொல்லலாம். பிசிக்ஸ்ல d/dx இருந்தா கிரேடியன்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். d/dtனா ரேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். vனா பொட்டன்சியல். அப்ப நெகட்டிவ் பொட்டன்சியல் கிரேடியன்ட். இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு டெஃபினிஷன். நீங்க இந்த செகண்ட் டெஃபினிஷனை எக்ஸாம்ல எழுதுனா யாரும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை எழுதிட்டு கீழே ஆல்டர்னேட்டா செகண்ட் டெஃபினிஷன் எழுதுறப்ப பேப்பர் கரெக்ட் பண்ற டீச்சர் இம்ப்ரெஸ் ஆகும். நீ அப்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த டெஃபினிஷனை பயன்படுத்திக்கலாம். நீ இதை மட்டும் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீ அதை மட்டும் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அபிஷியலா அந்த ஃபார்முலா வச்சுதான் டிஃபைன் ஆயிருக்கு. அப்ப அதுதான் அக்செப்டபிள். ஆனா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 2-3 சாய்ஸஸ் கொடுக்குறப்ப இதையும் கொடுத்து அதையும் கொடுத்து கீழே வர்றப்ப A ஒன்லி கரெக்ட், B ஒன்லி கரெக்ட், போத் A B கரெக்ட் அப்படியெல்லாம் வரலாம். அப்ப இது தெரிஞ்சிருந்தாதான் நீ போத்துங்கிற அந்த ஆப்ஷனை என்ன பண்ண முடியும், பிக் பண்ண முடியும். அதனால 2 டெஃபினிஷனை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தியரி எக்ஸாம்ல எழுதுறப்ப எது அபிஷியலோ அது எழுதுனா. சில புக்கு இதை பத்தி பேச மாட்டாங்க, அப்படியே அவாய்ட் பண்ணிருப்பாங்க. சில புக்கு இதுக்குள்ள வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. ஸ்டேட் போர்ட் புக்ல எல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. உள்ள நுழையிறதுக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பாங்க. நான் அந்த குழப்பம்லாம் எதுவுமே பண்ணல. ஸ்டெப் 1ல என்னோட எசென்சியலை ரெடி பண்ணிட்டு ஸ்டெப் 2ல டைட்டிலுக்குள்ள போறேன். டைட்டிலுக்குள்ள போய் டெவலப் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சரை எப்படி டீல் பண்ணலாம் இன் நியூமரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைல காமிக்கிறேன். இன்னொரு ஸ்டைல், இந்த ஃபார்முலாலாம் வர்றதுக்கு காசே யாரு, இந்த ஃபார்முலா தான். இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். இதை வச்சு 3 கைண்ட், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், கிராஃப், அது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். அடிஷனலா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதான் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். ஒரு பெனிஃபிட் இருக்கு, என்னன்னா ஸ்கேலாருங்கிறதுனால நியூமரிக் ரிசல்ட் இமீடியட்டா கிடைக்கும். வெக்டார்னா தான் டைரக்ஷன் மார்க் பண்ணா அது இதுன்னு லாங் ப்ராசஸ் போகும். ஸ்கேலாருங்கிறதுனால ரிசல்ட் ஈஸியா வரும். அதேதான், நீ எந்த ப்ராப்ளம் டீல் பண்றதா இருந்தாலும் பாஸ்ட் நாலேஜ் உனக்கு ஃபார் ப்ராப்ளம்ஸ் தேவையில்லை. ஆனா எந்த தியரி டீல் பண்றதா இருந்தாலும் பாஸ்ட் தியரி நாலேஜ் வேணும். இப்ப இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தைலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மித்த உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் சொல்றேன், எல்லா தியரியும் நல்லா தெளிவா வச்சுக்கணும். நியூமரிக்ஸையும் ஐசோலேட் பண்ணிட்டு தெளிவா வச்சுக்கணும். ஓகே, இந்த டைட்டில்னா இந்த நியூமரிக்ஸ் இருக்கு, இந்த டைட்டில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நான் இந்த டைட்டிலுக்குள்ள வந்துட்டேன்னா ப்ரீவியஸ் டைட்டில்ல என்ன நியூமரிக்ஸ் இருந்ததுன்னு வாயே திறக்கணும். தேவையில்லாம நான் இதை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீ ப்ரீவியஸ் டைட்டில்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்டைல் இருக்குன்னு நல்லா தெளிவா என்ன பண்ணிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறோம். அது உன்னோட டியூட்டி. லெசனுக்குள்ள நுழைய பாஸ்ட் மறந்துகிட்டே இருக்கும். இந்த லெசன்ல ஒரு பெரிய பிரச்சனை, லெசனை முடிக்கிறப்ப ஃபுல்லாவே லெசன் மறந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால திருப்பி 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 எடுத்து என்ன பண்ணும், படிக்கணும். கிளியரா? அவ்வளவுதான்ப்பா. எலக்ட்ரிக் பொட்டன்சியல்னே ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை எடுங்க. இந்த நோட்ஸ் தான். டயக்ராம்ல ஒரு சின்ன அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஏரோ போட்டிருப்பேன், மேல ஈன்னு போட்டிருப்பேன். இது மிஸ் ஆயிருக்கும், அதை போட்டுருங்க. போட்டுட்டு ப்ராப்ளம் நம்பர் 62 எடுங்க. Two unlike charges of magnitude q are separated by a distance 2d. Find electric potential at midpoint. கவனிங்க, 2 சார்ஜ் சொல்லியிருக்காங்க, அன்லைக்னு சொல்றாங்க. அன்லைக்னா ஒன்னு பிளஸ் சார்ஜா இருக்கணும், இன்னொன்னு மைனஸா இருக்கணும். மேக்னிடியூட் கியூன்னு சொல்லிட்டாங்க.
இவங்களுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ 2Dன்னு சொல்லிட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்சியல், ஃபைண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்சியல், ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இப்படி எல்லாம் கொஸ்டின்ல எப்ப சொன்னாலும் அடுத்து அட்டுன்னு ஒரு ப்ரிப்போசன் வரும். அந்த அட்டுக்கு அப்புறம் டெஸ்ட் எங்க வைக்கணுங்கிறது கொஸ்டின்ல கன்வே ஆயிருக்கும். இப்ப இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்கு, அட் மிட் பாயிண்ட் இருக்கு. அப்ப மிட் பாயிண்ட்ல டெஸ்ட், மிட் பாயிண்ட நான் ஓன் எடுத்துக்கிறேன். டெஸ்ட் வச்சிருக்கோங்கிறத பீங்கிற சிம்பிள்ல டினோட் பண்றேன். இஃப் இட் இஸ் மிட் பாயிண்ட்னா இந்த டிஸ்டன்ஸ் டி, இந்த டிஸ்டன்ஸ் டி. இந்த டயக்ராம்ல 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. 2 பாயிண்ட் சார்ஜுக்கும் சேர்த்து பல்கா எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்மள்ட்ட கிடையாது. ஒரு மூமெண்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இப்ப டெரைவ் பண்ணோம், which is q divided by 4 pi epsilon naught distance. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்க பிளஸ் கியூ ஓட எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கண்டுபிடிங்க. அதை நான் V1 எழுதுறேன். கியூக்கு பதில் பிளஸ் கியூ, தென் 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ்னா என்ன, யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப் என்ன இருக்கு, டி. அப்ப டி. நெக்ஸ்ட் டியூ டு மைனஸ் q, இதனால வர பொட்டன்சியலை V2 எழுதலாம். கியூக்கு பதில் மைனஸ் கியூ, அப்ப மைனஸ் கியூன்னு போட்டுருங்க. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். தென் டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம், இந்த ஃபார்முலா படி யார் சார்ஜோ அவங்களுக்கு எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கு நடுவுல இருக்கிற கேப் என்ன இருக்கு, டி. நெக்ஸ்ட் டோட்டல் V வேணும். குவான்டிட்டி ஸ்கேலாருங்கிறதுனால கேஷுவலா ஆட் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர். அவ்வளவு கிளியர் தானே, சிம்பிளா இருக்கும். ஏன்னா குவான்டிட்டி ஸ்கேலார். முக்கியமான விஷயம் ஸ்கேலார்ல மைனஸ்னா மைனஸ், பிளஸ்னா அந்த பொலாரிட்டியை நீ என்ன பண்ணும், இன்க்ளூட் பண்ணிக்கிறணும். இப்ப இதே ப்ராப்ளம் வெக்டாரா இருந்தா பயங்கர டிஃபரெண்டா இருக்கும். எப்படிப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு வரும், இங்க ஸ்கொயர் ஆகும். மேக்னிடியூடுங்கிற பேனர்லாம் மைனஸ் போட மாட்டேன், E1 E2ன்னு எழுதுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நீ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்க வேணாம். நீ கம்பேர் பண்றப்ப கிளாரிட்டியோட கம்பேர் பண்ணு. இப்ப நான் பண்றேன்ல கிளாரிட்டியோட, அந்த கிளாரிட்டியோட டிராவல் பண்ணு. கிளாரிட்டி கிடைக்கலன்னா அதை விட்டுரு. நான் இன்னும் அதை படிக்கவே இல்லை, நான் அறகுறையா தான் படிச்சிருக்கேன்னா அதை டம்ப் பண்ணிட்டு இதை என்ன பண்ணு, நல்லா படிச்சுட்டு இதை நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் அதை சரி பண்ணு. ஓகே தானே. இங்க எவ்வளவு மைண்ட் மேப் பண்றியோ அவ்வளவு நல்லது. எனக்கு என்னோட நோட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அடிஷனல் நோட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாமே தெளிவா இருக்கு. எப்படின்னா நல்ல மைண்ட் மேப், அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீ அதே மாதிரி நல்லபடியா மைண்ட் மேப் பண்ணி நோட்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா என்ட்ரன்ஸ்லயும் சரி போர்ட்லயும் சரி நல்ல மார்க் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இதை நான் டிக் பண்ணிருங்க. 62 டிக் பண்ணிட்டு 63 எடுங்க. முடிக்கிற கொஸ்டினை டிக் பண்ணுங்க, அப்பதான் எது முடிச்சிருக்கோன்னு தெரியும். Equal charges Q are placed at the 3 corners of a square ABCD of side A shown in figure. Find potential at A. இந்த டயக்ராம் அவங்களே ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்கொயரோட சைடு லென்த் ஏன்னு சொல்லிட்டாங்க. 4 கார்னர்ல 3 கார்னர்ல சார்ஜ் இருக்கு. கார்னரோட நேமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லா சார்ஜுமே கியூன்ட்டாங்க. ஃபைன் பொட்டன்சியல் அட் ஏன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பார்த்தோம், டெஸ்ட் வந்து ஏல வைக்கணும்னு அர்த்தம். ஃபைன் பொட்டன்சியல் அட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன வரும்னா டெஸ்ட் எங்க வைக்கணுங்கிற அந்த ஜஸ்டிபிகேஷன் தான் வரும். டெஸ்ட் இங்க வைக்க வேண்டியதான். எல்லா சார்ஜுமே கியூன்னு இருக்கு. அப்ப எதை பிக் பண்றோங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். அது வராம இருக்கிறதுக்கு நான் இதை Q1, இதை Q2, இதை Q3 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபைன் பொட்டன்சியல் அட் ஏ ஃபார் 3 சார்ஜஸ். 3 சார்ஜஸுக்கு சேர்த்து பல்கா பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் அ டைம்ல ஒரு சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். இதுக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நான் பிளஸ் Q1க்கு பண்ண போறேன். இதனால வர பொட்டன்சியல V1 எழுதுறேன். Qக்கு பதில் Q1. Q1ஓட வேல்யூ என்ன இருக்கு, தென் 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் வைக்கிறோமோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு சொல்லலாம். இந்த கேப் ஸ்கொயரோட சைடு லென்த்தா இருக்கு, அதனால அடுத்து டியூ டு Q2, இதனால வர பொட்டன்சியல V2ன்னு எழுதலாம். Qக்கு பதில் Q2. Q2ஓட வேல்யூ Q தான் இருக்கு. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம்
டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு சொல்லலாம். இது ஏன்னா பித்தாகரஸ் தியரம் படி இது √2a வரும். ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும், அதை கண்டுபிடிச்சிட்டா √2a, அதை இங்க போட்டுடலாம். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். என்ன தப்புனா ப்ரீவியஸ் டைட்டிலோட இம்பாக்ட் இங்க வரும். அவசரத்துல ஸ்கொயர் பண்ணி 2a² எழுதுவோம். ஸோ கவனமா இருக்கணும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டு அந்த ஃபார்முலால நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். வேகமா பண்றோம்ட்டு ப்ரீவியஸோட ரோலை இங்க கொண்டு வந்துடக்கூடாது. நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ப்ராப்ளம் நடத்துறப்ப கூட கூலும்ஸ் லா உள்ளே எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். ரொம்ப கவனமா இருந்திருப்பேன். உள்ள கொண்டு வந்துட்டா கன்ஃபியூஸ் ஆயிரு, எல்லாமே சேர்ந்து ஓவர்லாப் ஆயிரும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் டியூ டு Q3, இதனால வர பொட்டன்சியலை V3ன்னு எழுதுறேன். Qக்கு பதில் Q3. Q3யோட வேல்யூ என்னன்னா Q. நெக்ஸ்ட் 4πε0 கான்ஸ்டன்ட். தென் டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப்னு சொல்லலாம். விச் இஸ் ஸ்கொயரோட சைடு லென்த் a, அதனால a. குவான்டிட்டி ஸ்கேலார் தானே, அப்ப நீ கேஷுவலா ஆட் பண்ணா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி ஆட் பண்றப்ப எனக்கு எல்லாத்துலயும் எது காமனா இருக்கோ அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ Q/4πε0a காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் இதுல என்ன இருக்குன்னா 1, இதுல ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1/√2, இதுல ரிமைனிங் அகைன் என்ன இருக்குன்னா 1. அப்ப 1+1 என்ன பண்ணிக்கலாம்னா 2ன்னு எழுதிக்கலாம். ஃபர்தரா கிராஸ் மல்டிப்ளை பண்றோமா இல்லையாங்கிறது ஆப்சன்ஸ் இருந்ததுன்னா வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஆப்சன்ஸ் இல்லைன்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் இதுக்கான கிளியர் தானே. ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால இங்க சிம்பிளா முடியும். இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் நீங்க ஹோம்ஒர்க்னு போட்டுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்துக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா நான் நம்பர்ஸ் வச்சிருக்கேன். இப்ப லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸா Q + Q - Q இப்படிதானே சிம்பிள் தானே வருது. சிம்பிளுக்கு பதில் நான் நம்பர் எடுத்திருப்பேன். நம்பர்ல நாம ஒன்ஸ் டேட்டாஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீ SI யூனிட் எழுதியே ஆகணும். நம்ம டீல் பண்ற பொட்டன்சியலோட யூனிட் என்னன்னா வோல்ட். நீ வோல்ட்னு எழுதலைன்னா மார்க் குறையும், எவ்வளவு வேணாலும் குறைக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே தானே. ஸோ அதனால எப்ப நம்பர் வந்தாலும் என்ன பண்ணும், யூனிட் எழுதியே ஆகணும். அடுத்த ப்ராப்ளம் 65 எடுங்க, இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க. A charge plus Q is fixed at each of the points x is equal to x0, x is equal to 3x0, x is equal to 5x0, and so on infinity on the x-axis, and a charge minus Q is fixed at x is equal to 2x0, x is equal to 4x0, x is equal to 6x0, and so on infinity. Here x0 is a positive constant. Take the electric potential at a point due to a charge capital Q at a distance r from it to be Q/4πε0 r. Then the potential at the origin due to above system of charges is. முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இதுக்கு ஃபேவரா டயக்ராம் வரையணும். நான் வரைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கே கொஸ்டின் ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். போர்டை பாருங்க, நோட்ஸ் பார்க்காதீங்க. ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, அதுல இது ஆர்ஜின். ஆர்ஜின்ல இருந்து x0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல பிளஸ் Qன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. திருப்பி ஆர்ஜின்ல இருந்து 3x0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல அகைன் பிளஸ் Qங்கிற சார்ஜ் லொக்கேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ஜின்ல இருந்து 5x0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல அகைன் பிளஸ் Qங்கிற சார்ஜ் லொக்கேட் ஆயிருக்கு. அப்ப x0, 3x0, 5x0 ஆன் சோ ஆன், இப்படியே எவ்வளவு தூரம் போகுது, இன்ஃபினிட்டி வரையும் பிளஸ் Qங்கிற சார்ஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இதே ஆர்ஜின்ல இருந்து 2x0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு மைனஸ் Qங்கிற ஒரு சார்ஜ் என்ன ஆயிருக்குன்னா லொக்கேட் ஆயிருக்கு. இதே ஆர்ஜின்ல இருந்து 4x0 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல அகைன் மைனஸ் Qங்கிற சார்ஜ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, ஆர்ஜின்ல இருந்து 2x0, 4x0, இதே மாதிரி 6x0, 8x0 இது எல்லாத்துலயும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மைனஸ் Qங்கிற சார்ஜ் அப் டு இன்ஃபினிட்டி வரையும் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான கான்பிகரேஷன்ல உள்ள சார்ஜுக்கு பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஃபார்முலா சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன ஃபார்முலானா Q/4πε0 r. நான் இந்த ஆரை தான் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். கொஸ்டின்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஃபார்முலாவும் கொடுக்கறதுனால கொஸ்டின் ரீட் பண்றப்போ உனக்கு ரப்சரா இருக்கிற மாதிரி இருக்கும். இது சில கொஸ்டின் செட்டோட ஸ்டைல். அப்பப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், ஆனா அது கிவன்ல இருக்கிறதுனால லைட்டா என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். இப்ப இந்த ஸ்டைல் பார்த்துட்டேல, இனிமேல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது.
இதுக்கப்புறம் தான் அவங்க பொட்டன்சியல் கண்டுபிடின்னு சொல்றாங்க. பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கான்பிகரேஷனுக்கு பொட்டன்சியல் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? டெஸ்ட் வைக்கணும். டெஸ்ட் எங்க வைக்கணும் அப்படின்னா ஆரிஜின்ல வைக்கணும். ஆரிஜின்ங்கிறது இங்க இருக்கு, அங்க வச்சாச்சு. இப்ப எப்படி பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறது? ஏகப்பட்ட சார்ஜ் இருக்கு, பல்கா பண்ண முடியாது. ஒரு மூமெண்ட்ல ஒரு சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சார்ஜுக்கா பண்ணுவோம். கண்டினியூஸா சார்ஜஸா இருக்கிறதுனால நான் நேம் பண்ணிக்கிறேன். இத Q1, இத Q2, இத Q3, இத Q4 எடுத்து ஃபர்ஸ்ட் Q1க்கு பண்ணுங்க. அப்ப டியூ டு Q1 இதனால வர பொட்டன்சியல V1 எழுதுனா Qக்கு பதில் Q1, Q1ஓட வேல்யூ பிளஸ் Q. நெக்ஸ்ட் 4πε0 கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப், அது x0 இருக்கு. அடுத்து டியூ டு Q2 இதனால வர பொட்டன்சியல் V2. அப்ப Qக்கு பதில் Q2, Q2ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா மைனஸ் Qன்னு இருக்கு. 4πε0 கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப், கேப் என்ன இருக்குன்னா 2x0 இருக்கு. அப்ப 2x0. அடுத்து டியூ டு Q3 இதனால வர பொட்டன்சியல V3ன்னு எழுதலாம். Qக்கு பதில் Q3, Q3ஓட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா பிளஸ் Qன்னு இருக்கு. 4πε0 கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப், கேப் வந்து 3x0. நெக்ஸ்ட் டியூ டு Q4 இதனால வர பொட்டன்சியல் V4. Qக்கு பதில் Q4, Q4ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா மைனஸ் Q டிவைடட் பை 4πε0 டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப் விச் இஸ் 4x0. ஆக்சுவலா இப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும், ஏன்னா இன்ஃபைனைட் சிஸ்டம் தாங்க. அப்ப கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட் வரப்ப அப்படியே எழுதிக்கிட்டே இருக்க வேணாம், வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஒரு 3 or 4 வரை எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்துருங்க. குவான்டிட்டி ஸ்கேலாருங்கிறதுனால நீங்க ஆட் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப V1 பிளஸ் V2 பிளஸ் V3 பிளஸ் V4ன்னு போயிட்டே இருக்கும். மறந்துடாம பிளஸ் போட்டு ஆன்சோ ஆன் போட்டுரும். நீ போடாம விட்டுட்டு ஒரு ஆன்சர் எழுதுனா அது தப்பு. போட்டா டோட்டலா வேற ஆன்சர் வரும். டோட்டலா வேற ஆன்சர்னு சொல்றதுதான் கரெக்ட். அப்ப நீ கரெக்டானதான் எழுதி ஆகணும். மறந்துடாம இதை போட்டுருங்க. இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிங்க. V is equal to V1க்கு பதில் இந்த ரிசல்ட் எழுதலாம். பிளஸ் Q டிவைடட் பை 4πε0 x0 பிளஸ் V2க்கு பதில் மைனஸ் Q டிவைடட் பை 4πε0 2x0 பிளஸ் V3க்கு பதில் பிளஸ் Q டிவைடட் பை 4πε0 3x0 பிளஸ் V4க்கு பதில் மைனஸ் Q டிவைடட் பை 4πε0 4x0 ஆன்சோ. எனக்கு எல்லாத்துலயும் எது காமனா இருக்கு அப்படின்னா Q டிவைடட் பை 4πε0 x0 காமனா இருக்கு. இதை வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் இதுல 1, இதுல -1/2, அடுத்ததுல 1/3, நெக்ஸ்ட் -1/4ன்னு போயிட்டே இருக்கு. 1 -1/2 பிளஸ் 1/3 -1/4 பிளஸ் 1/5 -1/6 அப்படியே இன்ஃபினிட்டி வரையும் போச்சுன்னா அதை சிம்பிளா லாக் பேசி அப்படின்னு எழுதிடலாம். லாக் பேசி 2ன்னு எழுதிடலாம். இதுக்கான ஈக்குவலண்ட் தான் இது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு சீரீஸ். இந்த சீரீஸுக்கு இதான் ரிசல்ட். இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? க்ளூவா கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இது இல்லாம ஏற்கனவே சில சீரீஸும் நான் ஏற்கனவே சில ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பயே நான் உனக்கு தெளிவுபடுத்திட்டேன். அடிஷனல் நோட்ஸ்னு ஒரு பிடிஎஃப் அனுப்பும், ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல நோட்னு போட்டு இந்த மாதிரி முக்கியமான சீரீஸ்லாம் எழுதியிருப்பேன். அந்த சீரீஸை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த சீரீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சீரீஸ் பிளே ஆகும். ஏகப்பட்ட சீரீஸ் இருக்கு, எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எது நம்மளுக்கு எசென்சியலோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா. அது நான் உனக்கு ஆல்ரெடி அந்த நோட்ஸ்லயே கொடுத்துருக்கேன். நீ பிரிண்ட் அவுட் போட்டிருந்தேன்னா உனக்கே தெரியும். அதுல செக் பண்ணி பார்த்துக்கோ. இப்ப இதை ஞாபகம் வச்சு இதுக்கு பதில் லாக் பேஸ் C2ன்னு எழுதலாம். லாக் பேஸ் C2னா அதை நேச்சுரல் லாக்னு சொல்லுவாங்க. சில டீச்சர் இதை லான்னு சொல்லுவாங்க, LN2ன்னு போடுவாங்க. லாக் பேஸ் C2ஓட வேல்யூ என்னன்னா 0.6931. சில நேரத்துல இதை நம்பரா கூட நீ மாத்திக்கலாம். எனக்கு ஆப்ஷன்ல அப்படி இல்லை, இப்படி இருக்கிறதுனால நான் இப்படியே வச்சிருக்கேன். லாக் பேஸ்ட் 2 வேற நம்பர் வரும், 2.3 ஏதோ ஒண்ணு வரும். இது வந்து என்ன ஆகும்னா டோட்டலா வேற நம்பரா இருக்கும். நீ லாக் புக்ல பார்த்தா 2 விதமான லாக் இருக்கும். நான் சொல்றது நேச்சுரல் லாக். மோஸ்ட்லி நீ லாக் புக்லாம் ஹேண்டிலே பண்ணிருக்க மாட்டேன், தேவைப்படாது. எல்லா கால்குலேஷனையும் மேனுவலா தான் பண்ணுவேன். லாக் புக்ல இருந்து நம்ம விலகி வந்தாச்சு, கால்குலேட்டரும் கம்ப்யூட்டரும் வந்ததுக்கு அப்புறம். அதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி லாக் புக் ரொம்ப மேண்டேட்டரியா இருந்தது. அப்ப அவுடேட்டட் டீச்சர் தான் இன்னும் லாக் புக்கை யூஸ் பண்ணுவாங்க.
அப்டேட்டட் டீச்சர் பண்றது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு இதான் ஆன்சரு, இல்ல கால்குலேட்டர்ல போட்டு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் கால்குலேட்டர் வச்சுதான் சொல்றேன். நான் லாக் புக்கை எடுத்து போய் தேடி எல்லாம் வேல்யூ சொல்ல. லாக் பேசி 2, லாக் பேசி 5, லாக் பேசி 3 இந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டடா தேவைப்படும். இதோட நம்பர் 0.69. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இன்ஃபினைட் சீரிஸ்ங்கிறது. நான் நோட்ஸ்ல என்ன பண்ணிருப்பேன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சேன். இதெல்லாம் எழுதியிருக்க மாட்டேன். எனக்கு புரியுது, ஸ்கேலாரு கேஷுவலா 1 லைன்ல பண்ணிடலாம்னு என் மூளைக்கு எட்டுது. ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் அது புரிஞ்சிடாது. அதனால நீ என்ன பண்ணு, டயக்ராம் பக்கத்துல இங்க கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல இங்க இருந்து ஆரம்பிச்சு இதுவரை என்ன பண்ணுங்க எழுதிருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா அது அமைஞ்சிடும். அதே நேரத்துல டயக்ராம்ல Q1, Q2, Q3, Q4ன்னு நேமும் பண்ணிரு. சார்ஜுக்கு நான் எந்த நேமும் பண்ணல. பண்ணாதானே யாருக்கு பண்றோம் அப்படின்னு கிளியரா தெரியும். அதனால டயக்ராம்ல Q1, Q2, Q3, Q4 நேம் பண்ணுங்க. இத ஃபுல்லா டயக்ராம் பக்கத்திலேயே இடம் இருக்கும், அதுல எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டெப் அடுத்து வந்துடும், அப்படியே கண்டினியூ ஆயிடும். எழுதிக்கணும். ஒன் வருஷங்க எடுத்து எழுதுன்னு. வாயில எதையோ வச்சுக்கிட்டு தின்னுட்டே இருக்க கிளாஸ் ஃபுல்லா. நான் உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்கு கோவம் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. படத்துக்கா வரும், கிளாஸுக்கு தானே வரும். இது ரெக்கார்ட் ஆயிருக்கும். எவனா இந்த வீடியோ பாக்குறானோ அவன்லாம் இதை கேட்பான். நான் திட்டின பையன் பேரு ஆதில் ஷெரீப், அதையும் சொல்லிடுறேன். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சோம். The electric potential V is given as a function of distance x meter by V is equal to 5x squared plus 10x minus 9 volt. Find the value of electric field at x is equal to 1 meter. க்ளூ என்ன அப்படின்னா, உனக்கு விஓ இஓ கிவன் டேட்டால ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா விஆர்இ எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஈக்குவேஷன் அப்பியரன்ஸ்ல இருந்ததுன்னா நீ இமீடியட்டா இந்த ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். உன்னோட ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி எக்ஸ் சிம்பிள் இருக்கும். சில நேரங்கள்ல எக்ஸ் இல்லாம அதுக்கு ஃபேவரா ஐ கேப் ஜே கேப் அந்த மாதிரி வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கும். வாட் எவர் இட் இஸ், இஆர்வி உனக்கு ஈக்குவேஷனா இருந்ததுன்னா இமீடியட்டா இதை எழுதிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு பாரு. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி கொடுத்துட்டு இ கேட்டிருக்காங்க. அப்ப ஃப்ரம் திஸ் நீ இ ரெடி பண்ணிரு. இ ரெடி பண்ணா என்ன ஆகும், மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். மைனஸ் டி பை டிஎக்ஸ் ரீடைன் பண்ணிக்கோங்க. விக்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. 5x ஸ்கொயர்டு பிளஸ் 10x மைனஸ் 9. இப்ப இதை மேக்ஸா பாருங்க. மேக்ஸ் படி இதோட மீனிங் என்ன, டிஃபரன்சியேட் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அர்த்தம். அப்ப டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். வெளியே இருக்கிற மைனஸை நான் ரீடைன் பண்றேன், ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டேன்.
5x²ல 5 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. மல்டிபிளிகேஷன்ல ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது எந்த மேக்ஸா இருந்தாலும் நீங்க அப்படியே ரீடைன் பண்ணுங்க. இது ரூல். அப்புறம் x² இருக்கு. x⁻m டிஃபரன்சியேட் பண்ணா mx⁻m-1 வரும். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. அப்ப 2x⁻2-1. நான் உனக்கு ஏற்கனவே கூலும்ஸ் லாலயே சில டிஃபரன்சியேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். 11th நடத்தியிருக்கேன். அதெல்லாம் நான் நடத்துறப்ப டிஃபரன்சியேஷனை முதல்ல நடத்திட்டு தான் நடத்தியிருக்கேன். இப்ப அது தேவையில்ல, உனக்கே ஓரளவுக்கு ஐடியா தெரியுங்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டா ப்ராப்ளம்குள்ள வந்துட்டேன். ஏன் ஸ்டைல் படி, பிசிக்ஸ் படி டிஃபரன்சியேஷன் நீ எப்ப பண்ணாலும் ஃபார்முலான்னு ஒண்ணு அப்ளை பண்ணிட்டா செயின் ரூல்னு ஒரு ரூல் அப்ளை பண்ணும். அது நிறைய இடத்துல நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். செயின் ரூல்னா பவர்ல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பாக்காதீங்க. உள்ள இருக்கிறத மட்டும் எடுங்க. உள்ள என்ன இருக்குன்னா எக்ஸ், அதை டிஃபரன்சியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதான் செயின் ரூல். இது ஆக்சுவலா கேன்சல் ஆகுது இந்த இடத்துல. இது கேன்சல் ஆகுறதுனால நிறைய டீச்சர் இதை பாதர் பண்ண மாட்டாங்க. ஆனா சில இடங்கள்ல கேன்சல் ஆகாது. நீ அப்ப செயின் ரூல் அப்ளை பண்ணலன்னா மாட்டிக்குவ. அதனால கவனமா இருக்கணும். உனக்கு சந்தேகமா இருந்தா நம்ம கூலும்ஸ் லால ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோமா, அதுல ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், கூலும்ஸ் லா நம்பர் படி பார்த்தா 14th ப்ராப்ளம். அதுல போய் பாரு, செயின் ரூல் பிளே பண்ணும். எல்லா நேரங்கள்லயும் பிசிக்ஸ்ல பிளே பண்ணாதுன்னு சொல்லிட முடியாது. செயின் ரூல் மோஸ்ட் வாண்டட் நம்மளுக்கு. மேக்ஸ்ல வேணா அது நாட் வாண்டடா இருக்கும். இங்க நம்மளுக்கு வாண்டட். இங்க கேன்சல் ஆகுதுங்கிறதுனால நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் 10x இருக்கு. 10 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அப்படியே ரீடைன் பண்ணுங்க. அடுத்து எக்ஸ், ஜஸ்ட் எக்ஸ், ஜஸ்ட் ஒய், ஜஸ்ட் டி, ஜஸ்ட் இசட், இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் இருந்தா நீ எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த டியை உள்ள கொண்டு போயிருங்க. அப்ப டிஎக்ஸ்னு வந்துடும். டினாமினேட்ல இது அப்படியே இருக்கு. அகைன் மைனஸ் 9 இருக்கு. 9 ஒரு இண்டிவிஜுவல் நம்பர். டிஃபரன்சியேஷன் ரூல் படி இண்டிவிஜுவல் நம்பர் இருக்கு, வேற யாருமே இல்லைன்னா 0 ஆயிரும். அதை டிஃபரன்சியேட் பண்ணு. இப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் 10x + 10 வந்துடும். இதுல எக்ஸுக்கு பதில் 1 மீட்டர்னு போடுங்க. அப்ப என்ன ஆகும்? 10 × 1 10 + 10 என்ன ஆயிரும்? 20 வந்துடும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து வோல்ட்/மீட்டர் ஆர் நியூட்டன்/கூலும். நீ நம்பரா ஆன்சர் எழுதிட்டேன்னா கண்டிப்பா கரெக்டான யூனிட். அவ்வளவுதான். இதுல கான்செப்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கூட நம்ம அந்த ப்ராப்ளம்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணும், பிசிக்ஸ் தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இதுல அப்படியெல்லாம் கிடையாது. ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா போதும், மேக்ஸ் தெரிஞ்ச ஆன்சர். இப்ப நம்ம ஈக்குவேஷன்ல எக்ஸ் போர்ஷன் மட்டும் தானே இருக்கு. சில நேரங்கள்ல எக்ஸ் ஒய் இசட் எல்லாருமே கலந்து வரணும். எக்ஸ் ஒய் வரலாம், எக்ஸ் இசட் வரலாம், ஒய் இசட் வரலாம், இல்லைன்னா எக்ஸ் ஒய் இசட் எல்லாருமே வந்துடலாம். அப்போ மோர் தென் ஒன் காம்போ வந்துருச்சுன்னா அப்ப இன்னும் கேர்ஃபுல்லா. அது எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும். அடுத்த ப்ராப்ளம் the electric potential at a point x, y, z is given by V is equal to minus x²y minus xz³ plus 4. Find electric field E vector at that point. V ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு E கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் இசட்னு எல்லாருமே கலந்து வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் V ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு E கேட்டிருக்காங்களா, அப்ப நம்ம க்ளூ படி dV is equal to என்ன பண்ணிடலாம், மைனஸ் EDXன்னு எழுதிடலாம். பட் எல்லாருமே கலந்து இருக்கிறப்ப டிஎக்ஸ்ன்னு எழுதாம டிஆர்னு ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே தானே? வெறும் ஒய் மட்டும் இருந்தா டிஒய் போடலாம், வெறும் எக்ஸ்னா டிஎக்ஸ் எக்ஸ், வெறும் இசட்னா டிஇசட் போடுங்க. சஃபுல்டா இருந்தா டிஆர். அதாவது எல்லாருமே எக்ஸ் ஒய் இசட் 3 பேருமே இருக்குன்னு அவசியம் இல்லை. எக்ஸ் ஒய்னு 2 வந்துட்டாலும் நீ என்ன பண்ணிடு, டிஆர்னு போட்டுட்டு இப்ப ஈயை டெவலப் பண்ணு. இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி/டிஆர்னு வந்துடும். மைனஸ் ரீடைன் பண்ற, டி/டிஆர் ரீடைன். விக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்னு இதை ஃபில் பண்ணலாம். மைனஸ் x²y மைனஸ் xz³ + 4. இப்ப நீங்க இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்னு இருக்கு. இந்த இடத்துல இந்த ஆருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அட்டெம்ப்ட் நீ எக்ஸால பண்ணணும். அப்ப ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட். இன்னொரு அட்டெம்ப்ட் நீங்க ஒய்யால பண்ணணும். அப்ப எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட். இன்னொரு அட்டெம்ப்ட் நீங்க இசட்டால பண்ணணும். அப்ப எக்ஸும் ஒய்யும் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி 3 தடவை நீங்க இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்சியேட் பண்ணணும். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எக்ஸால பண்றப்ப ஒய் இசட் கான்ஸ்டன்ட், ஒய்யால பண்றப்ப எக்ஸ் இசட் கான்ஸ்டன்ட், இசட்டால பண்றப்ப எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். இதை பார்சியல் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. அப்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மைனஸை ரீடைன் பண்றேன், ஒரு பெரிய பிராக்கெட் ஓபன் பண்றேன்.
இந்த என்டையர் ஈக்குவேஷனை எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணும். எக்ஸால டிஃபரன்சியேட் பண்றப்போ ஒய் இசட் கான்ஸ்டன்ட். இனிஷியலா ஒரு மைனஸ் இருக்கு, ரீடைன் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய்ன்னு இருக்கு. எக்ஸ் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒய் யாருப்பா? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா யாரு? நம்பர். நான் இப்பதான் போன ப்ராப்ளத்துல சொன்னேன், எந்த மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் நம்பர் மல்டிபிளிகேஷன் இருந்தா நீ அப்படியே வச்சுக்கலாம். இப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எக்ஸ் பவர் என்ன, எம்னா என்ன ஃபார்முலா? எம் எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண என்ன ஆகும்? 2x⁻2 - 1 வந்துடும். நம்ம லாஜிக் படி ஃபார்முலானா என்ன வரணும்? செயின் ரூல் வரணும். செயின் ரூல்னா பவர் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்காம உள்ள இருக்கிற டேர்ம் எடுங்க, அதை டிஃபரன்சியேட் பண்ணுங்க. இப்ப எக்ஸால பண்றோம், அதனால வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் போட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ் இசட் கியூப்னு இருக்கு. இசட் கியூப் இங்க யாருன்னா ஒரு நம்பர். நம்பரை மல்டிபிளிகேஷன்ல பாக்குறோம், அதனால அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜஸ்ட் என்ன இருக்குன்னா எக்ஸ். ஜஸ்ட் எக்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணும்? டிஏ உள்ள கொண்டு போயிடணும். அப்ப dx/dx. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பிளஸ் இருக்கு. ஃபைனலா 4. 4 ஒரு இண்டிவிஜுவல் நம்பர், வேற யாருமே இல்ல. இண்டிவிஜுவல் நம்பரை டிஃபரன்சியேட் பண்ணா என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இப்ப நான் என்டையர் ஈக்குவேஷனையும் எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு நீங்க ஐ கேப் அப்படின்னு திருப்பி பிளஸ் போட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப என்டையர் ஈக்குவேஷன் நீங்க ஒய்யால டிஃபரன்சியேட் பண்ணும். ஒய் இருக்கு, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது யாருன்னா ஒரு நம்பர். நம்பர் மல்டிபிளிகேஷன்ல இருந்து அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் ஒய். ஜஸ்ட் ஒய்னா என்ன பண்ணும்? இந்த டியை உள்ள கொண்டு போயிருங்க. அப்ப dy/dy. அப்புறம் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். அடுத்து யாருன்னா எக்ஸ் இசட் கியூப்னு இருக்கு. இப்ப நம்மளோட பிளான் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ ஒய் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த எக்ஸ் இசட் கியூப் யாருன்னா நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? நம்பர் தான் வரும். அப்ப இது ஒரு இண்டிவிஜுவல் நம்பர். இண்டிவிஜுவல் நம்பரை டிஃபரன்சியேட் பண்ணா 0. நீ அவசரத்துல என்ன பண்ணிடுவேன்னா இது அப்படியே எழுதிடுவோம். ஒய் இல்லையா, அது அப்படியே எழுதிக்கலாம்னு எழுதிடுவேன். கவனமா டிஃபரன்சியேட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பிளஸ் 4 இருக்கு. 4 ஒரு இண்டிவிஜுவல் நம்பர். இண்டிவிஜுவல் நம்பரை டிஃபரன்சியேட் பண்றப்ப 0 ஆயிரும். முடிச்சுட்டு ஜே கேப் போட்டுட்டு பிளஸ் போட்டு பிராக்கெட் ஓப்பன். அடுத்து அகைன் என்டையர் ஈக்குவேஷனை நீங்க இசட்டால டிஃபரன்சியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய். இசட்டே இல்ல. அப்ப இதுவும் ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் என்ன? ஒரு நம்பர். இண்டிவிஜுவல் நம்பரை டிஃபரன்சியேட் பண்ணா 0. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் போட்டுக்கிறான். நெக்ஸ்ட் எக்ஸ் இசட் கியூப். இப்ப இசட் இருக்கு, அப்ப ஃபார்முலா வேலை செய்யும். எக்ஸ் இப்ப ஒரு யாருன்னா ஒரு நம்பர். அது எப்படி இருக்குன்னா மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. மல்டிபிளிகேஷன்ல எந்த நம்பர் இருந்தாலும் அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். இசட் கியூபுக்கு நீங்க இந்த ஃபார்முலா டீல் பண்ணலாம். இசட் பவர் எம்னா எம் இசட் பவர் m-1 எழுதலாம். அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணா 3z⁻3 - 1 வந்துடும். ஃபார்முலா அப்ளை பண்ணா செயின் ரூல் வரும். செயின் ரூல் படி பவர் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்காம உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க, விச் இஸ் z. அதை டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு z. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 4 இருக்கு. 4 ஒரு இண்டிவிஜுவல் நம்பர். டிஃபரன்சியேட் பண்ணா 0 ஆயிரும். தென் கே கேப் பிராக்கெட் க்ளோஸ். இப்ப சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? மைனஸ் ஆஃப் பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. திருப்பி மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். 2 - 2xy வந்துடும். அதுக்கப்புறம் இதுல இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் இசட் கியூப்னு வந்துடும் இன்டூ ஐ கேப் பிளஸ் இதுல இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ஜே கேப் பிளஸ் அதே மாதிரி இதுல வந்து இது -3xz² எழுதிடலாம் இன்டூ கே கேப். அவ்வளவுதான்ப்பா. இதுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ள கொண்டு போறதுன்னா கொண்டு போகலாம், இல்ல அதுல இருந்து மைனஸ் வெளியே எடுக்கிறதுனா எடுக்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல எக்ஸ் 1 மீட்டர்னு சொன்னாங்களா, அதே மாதிரி இதுல எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் இசட்டுக்கு பதில் ஏதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். இப்போ 1,-1,3ன்ட்டாங்கன்னா எக்ஸுக்கு 1, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 3 இதுல போட்டு இன்னொரு ஸ்டேஜ் அப்டேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஓகேனா இதுவும் ஓகே தான். இது ஓகேனா டெஃபினட்டா ப்ரீவியஸ். இப்போ இதெல்லாம் டிஃபரன்சியேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். இது வந்து கொஸ்டின் செட்டருக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராப்ளம். ஓரளவுக்கு மேக்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின் செட்டர் பிசிக்ஸ் கொஸ்டின் செட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை கண்டிப்பா கேட்கும். உனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினா மாறும். நீ மேக்ஸ்ல டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் நல்லா படிச்சிட்டேன். இப்ப நீ இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாட்ட, படிச்சிட்டேன்னா பயங்கர ஈஸியா மாறும். ஓகே, இதை டிக் பண்ணிருக்கேன். அடுத்து இன்டெகிரேஷன் ஸ்டைல் பா. 68. Assume that an electric field E vector is equal to 30x² I cap.
exist in space, then the potential difference VA minus V naught, where V naught is the potential at the origin and VA is the potential at x is equal to 2 meter is. கவனிங்க, E ஒரு ஈக்குவேஷனா இருக்கு, V கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன அதே க்ளூ தான். EO VO ஈக்குவேஷனா இருந்து இது கொடுத்துட்டு அதோட ரிவர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, dv is equal to minus edx ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. இப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா E கொடுத்துருக்காங்க, அதை இங்க ஃபில் பண்றேன். அப்ப dv is equal to minus 30x squared dx னு வந்துடும். ஐ கேப் போட தேவையில்ல, அது டைரக்ஷனை தான் மீன் பண்ணுது, அதை நீ ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப dv ல இருந்து நீங்க v எடுக்கணும், அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுங்க. அப்ப dv இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும், v. பட் எக்ஸாக்டா வீன்னு அவங்க சொல்லல, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா VA மைனஸ் V நாட். அப்ப உங்களுக்கு VA மைனஸ் V நாட் ஆன்சரா வரணும்னா நீங்க எப்படி லிமிட் போடணும்னு யோசிக்கணும். இப்ப இங்க VA இங்க V நாட்னு போட்டா விக்கு பதில் அப்பர் லிமிட் VA மைனஸ் விக்கு பதில் லோவர் லிமிட் V நாட்னு போடலாம். கரெக்டா? அப்ப ஃபைனல் ஆன்சர் என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கு சூட்டபிளா நீங்க லிமிட் செட் பண்ணும். அப்ப இதுல லிமிட் வந்து ரிவர்ஸ் தான். அப்ப நீங்க இந்த இடத்துல V நாட் போடுங்க, இந்த இடத்துல VA போடுங்க. இந்த இடத்துல லிமிட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸா வச்சு இங்க என்ன பண்ணலாம், லிமிட் பிக்ஸ் பண்ணலாம். V நாட்னா என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல, பொட்டன்சியல் அட் ஆர்ஜின்ங்கிறாங்க, ஆர்ஜின்ல டிஸ்டன்ஸ் V. V என்ன சொல்லியிருக்காங்க, பொட்டன்சியல் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டருங்கிறாங்க. அப்ப இங்க 2 போடுங்க. ஓகே தானே? இப்ப டிஎக்ஸ்ன்னு இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்ட லிமிட் போடணும். அது எப்படி போடணும், இதை ரெஃபரன்ஸா வச்சு போடணும். நீ இங்க சின்ன நம்பர் இங்க பெரிய நம்பர்னு குத்து மதிப்பாலாம் போட முடியும். அவங்க ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டாங்க, செகண்ட் அதை சொல்லிட்டாங்கன்னு அதை வச்சு லிமிட் போட்டெல்லாம் போட முடியாது. அவங்க என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்களோ அது வேணும்னா எப்படி லிமிட் போடுறதுன்னு ரிவர்ஸ்ல யோசிச்சு இங்க லிமிட் ஃபில் பண்ணணும். இப்ப இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இதுல மைனஸ் 30 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, டிஎக்ஸ் இருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா ஃபார்முலா வேலை செய்யும். அப்போ மைனஸ் 30ங்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பர். மல்டிபிளிகேஷன்ல எந்த நம்பர் இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் எம்முக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பவர் m plus 1 by m plus 1. இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் பை 3ன்னு வந்துடும். லிமிட் வந்து 0 to 2. 3 30 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 ஆயிடும். மைனஸ் 10 ரீடைனு. இப்ப நீங்க அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, என்ன ஆயிரும், 2 கியூப் 8ன்னு வந்துடும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணா 0 கியூப் 0ன்னு வந்துடும். 8 into 10 வந்து 18. இதாயிருச்சு, முடிஞ்சிருச்சு. கிளியர் தானே, குழப்பம்? ஓகே, டிக் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின்ல இப்ப இதுல எப்படி வெறும் ஐ கேப் போர்ஷன் மட்டும் இருக்கு, எக்ஸ் போர்ஷன் மட்டும் இருக்கு. ஜேகே எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டைல் பாத்திரலாம். இன்டகிரேஷன்ல லிமிட் தான்ப்பா இதுல முக்கியம். இன்டகிரேஷன் பிசிக்ஸ்ல வந்துருச்சுனாவே லிமிட் தான் மேண்டேட்டரி. The electric field in a certain region is given by E vector is equal to 5i cap minus 3j cap kilovolt per meter. The potential difference VB minus VA between points A and B having coordinates 4,0,3 and 10,3,0 respectively is equal to. E ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு V கேட்டிருக்காங்க. E ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு V கேட்டாங்கன்னா நம்ம dv is equal to minus edx ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுல ஐஜேன்னு எல்லா போர்ஷன்ஸும் பாக்குறீங்களா, மோர் தென் 1 வந்துருச்சா, அப்ப dxன்னு போடாம drன்னு மாத்து. இதுல k இல்ல, இருந்துச்சுனாலும் இதேதான் ஃபார்மட். மோர் தென் 1 வந்துருச்சுனாவே எக்ஸ தூக்கிட்டு என்ன பண்ணிரு, ஆர்னு மாத்தி விட்டுரு. இப்ப நீங்க என்ன பண்ணா ரொம்ப கவனமா பார்க்கணும். நான் இங்க இருந்து லாஜிக்கலா தான் இதை எழுத போறேன், ப்ரொஃபஷனலா எழுத போறது இல்ல. லாஜிக்கலா எழுதிட்டு ப்ரொஃபஷனலா என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன். என்ன லாஜிக்னா, லெஃப்ட்ல இருக்கிற டிவி ரீடைன் பண்ணுங்க, இந்த மைனஸ் போட்டுருங்க. ஈக்கு பதில் ஐ கேப் பக்கத்துல இருக்கிற பேட்டர்ன் போடுங்க. என்ன இருக்கு, 5வா, அப்ப டிஆருக்கு பதில் டிஎக்ஸ் போடுங்க. திருப்பி இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்முலால என்ன இருக்கு, மைனஸா, ஈக்கு பதில் ஜே கேப் பக்கத்துல இருக்கிற பேட்டர்ன் போடுங்க. என்ன இருக்குப்பா, மைனஸ் 3 இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறனால பிளஸ் 3 ஆயிரும். டிஆருக்கு பதில் டிஒய். இதே மாதிரி கே கேப் இருந்தா டீல் பண்ணிக்கிறோம். இதான் லாஜிக். இல்லையா, நான் ப்ரொஃபஷனலா போகணும். ப்ரொஃபஷனல்னா இந்த ஃபார்முலாவை இப்படி எழுதக்கூடாது. டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார்னு. இ வெக்டாருக்கு பதில் இதை இங்க போட்டுக்கிறணும். டிஆர் வெக்டாருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை போடணும். அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் பண்ண இந்த ஆன்சர் வரும். மேக்ஸ் டீச்சர், நல்ல மேக்ஸ் டீச்சர் இப்படிதான்ப்பா சொல்லி தருவாங்க.
சொல்லி கொடுத்துட்டு உன் முகத்தை பார்ப்பாங்க. புரியாத மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா லாஜிக் போயிடுவாங்க. நாம பிசிக்ஸ் தானே, பிசிக்ஸ்ல வர மேக்ஸ் ப்ராப்ளம் தானே இது. நம்ம லாஜிக்கே என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ் பேட்டர்ன் எழுதுனா டிஎக்ஸ், ஒய் பேட்டர்ன் எழுதுனா டிஒய், இந்த ஸ்டைல்ல எழுதிக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். எத்தனை பேட்டர்ன் இருக்கோ அத்தனை எழுதிக்க வேண்டியதான். நீ ப்ரொஃபஷனலா போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் இதையே சொல்றேன்னா, ஏதாவது ஒரு புக்ல சொல்யூஷன் ப்ரொஃபஷனலா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிடும். நீ பண்ணாத, ஓகே இந்த மாடல் ப்ராப்ளமா நம்ம நோட்ஸ்ல பாத்துருக்கோம், அதே ஸ்டைல்ல பண்ணுவோம் அப்படின்னா அதே ஸ்டைல்ல ஒர்க் அவுட் பண்ணு, ஃபைனல் ஆன்சர் கரெக்டா வரும். அப்படி வரலைன்னா எனக்கு அந்த கொஸ்டின் எடுத்து அனுப்பு, போட்டோ எடுத்து அனுப்பு, நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி தரேன். அப்படி இல்லைன்னா இங்க எடுத்துட்டு வா சொல்லி தரேன். இப்ப நீங்க இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்றப்போ ஒரு ஜோனையும் இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் யாரு, டிவியை இன்டகிரேட் பண்ணா வி வந்துடும். இப்ப டார்கெட் பாருங்க என்ன இருக்கு, விபி மைனஸ் விஏ. அப்ப விபி மைனஸ் விஏன்னு உங்களுக்கு ரிசல்ட் வரும்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணும், விபி போடணும், இந்த இடத்துல விஏ போடணும். இப்ப அதே மாதிரி இங்க என்ன ஆயிரும், விபின்னு வந்துடும், இங்க விஏன்னு. இப்ப நீங்க லிமிட் செட் பண்ணுங்க. டிஎக்ஸ்னா எக்ஸ் கோஆர்டினேட் லிமிட் போடணும், டிஒய்னா ஒய் கோஆர்டினேட் லிமிட் போடணும். எக்ஸ் கோஆர்டினேட்ல ஏ டு பி இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணும், ஒய் கோஆர்டினேட்ல என்ன பண்ணும், ஏ டு பி ஃபாலோ பண்ணும். எக்ஸ்ல ஏக்கு நம்பர் என்ன இருக்கு அப்படின்னா 4, அதே மாதிரி பில வந்து 10 இருக்கு, அப்போ 4 to 10 வரும். ஒய்க்கு வந்து ஏல 0 இருக்கு, பில 3 இருக்கு, அப்ப 0 to 3. இப்ப சால்வ் பண்ணுங்க. -5 எக்ஸால இன்டகிரேட் பண்ணும், ஜஸ்ட் நம்பர் இருக்குப்பா. இன்டகிரேஷன்ல ஜஸ்ட் நம்பர் இருந்தா ஃபார்முலாலாம் கிடையாது, ஒரு சின்ன ரூலை ஃபாலோ பண்ணா போதும். என்ன ரூல்னா -5 × x. அதே மாதிரி இங்கேயும் ஜஸ்ட் நம்பர் இருக்கு, ஒய்யால இன்டகிரேட் பண்ணா 3 × 1. லாஜிக் புரியுதா? ஜஸ்ட் நம்பர் வர்றப்ப டிஃபரன்சியேஷன்ல 0, அது ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நம்பர் வர்றப்ப இன்டகிரேஷன்ல இதுதான் லாஜிக், இதுதான் ஃபார்முலாங்கிறது நிறைய பேரோட மூளையில எப்பயுமே இருக்காது, விலகி போயிடும். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல மறந்துருதுன்னா, இன்டகிரேஷனோட ஒரிஜினாலிட்டி மல்டிபிளிகேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்டகிரேஷன்ங்கிறது யாருன்னா மல்டிபிளிகேஷனோட ஹையர் வெர்ஷன் தான். இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் எப்படி சொல்றேன், 5 எக்ஸால இன்டகிரேட் பண்ணு சொல்றேன்னா அதுக்கு இதான் ஆன்சர்னு சொல்றேன்னா லைட்டா வார்த்தையை மாத்து, 5 எக்ஸால மல்டிப்ளை பண்ணும், அப்ப என்ன வரும், 5 × x. இவ்வளவு நாள் ஆகும். இதே இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 5x², 5x³ இருந்ததுன்னா அப்ப 5 யாருப்பா, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பர்னு அப்படியே வச்சுக்கலாம். பேட்டர்ன் இல்லாம வெறும் நம்பர் இருக்கிறப்ப கவனமா இருக்கணும். வெறும் நம்பர்னா இதான் ஆன்சர், இது நிறைய பேருக்கு மறந்து போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது. லிமிட் 4 to 10 இங்க 0 to 3. இப்ப லிமிட் அப்ளை பண்ணுங்க. 5 × அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதில் 10 மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸுக்கு பதில் 4 பிளஸ் 3 × அப்பர் லிமிட் ஒய்க்கு பதில் 3 லோவர் லிமிட் ஒய்க்கு பதில் 0. இப்ப சால்வ் பண்ணுங்க. -5 × 10 - 4 என்ன வரும்னா 6, 5 × 6 13 வந்துடும். இது 3 × 3 9 வந்துடும். ஃபைனலா 21. பொட்டன்சியலோட யூனிட் வோல்ட், பட் இங்க கிலோ எஃபெக்ட் இருக்கிறதுனால கிலோ வோல்ட். அந்த கிலோவை நீ இங்கெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, கடைசியா யூனிட்ல காமிச்சா நீ கிலோலயே எடுத்து கிலோலயே எழுதிட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நீ ஆரம்பத்துல அதுக்கு பதில் ஒரு 10⁻³ போடணும், அப்படியெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியம். அப்ப இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன், அந்த மேக்ஸ்க்கான ஃபார்முலா அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதெல்லாம் என்னது ஈஸி. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துருவோம், எடுங்க 70 எடுங்க. An electric field E vector is equal to 10x I cap exists in a certain region of space, then the potential difference V is equal to V0 minus VA, where V0 is potential at the origin and VA is the potential at x is equal to 2 meter is. கவனிங்க. அகைன் நான்ப்பா ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துட்டு V கேட்கறாங்க. அப்ப dV is equal to minus CDXங்கிற ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுங்க. க்கு பதில் 10x நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப -10x dxன்னு வந்துடும். அப்புறம் இன்டகிரேட் பண்ணுங்க. dV இன்டகிரேட் பண்ணா V வந்துடும். பட் நம்ம டிமாண்ட் வந்து V0 minus VA. அப்ப மேல என்ன பண்ணும், V0 போடணும், கீழே VA போடணும். அப்பதான் அப்பர் லிமிட் விக்கு பதில் V0 மைனஸ் லோவர் லிமிட் விக்கு பதில் VAன்னு இந்த ஆன்சர் வரும். இந்த லாஜிக்ல இங்க லிமிட் ஃபில் பண்ணுங்க. V0னா பொட்டன்சியல் அட் ஆரிஜின், அப்ப 0ன்னு வரும். VAனா பொட்டன்சியல் அட் x is equal to 2ன்னு சொல்லியிருக்காங்க, இங்க 2ன்னு வரும். பாருங்களேன், இதே ஸ்டைல்ல பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா லிமிட் எப்படி இருக்கு, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப சால்வ் பண்ணுங்க. இதுல -10 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பர் x⁻1 ஃபார்முலா வேலை செய்யும். என்ன ஃபார்முலா, x⁻m+1/m+1. ஃபார்முலா அப்ளை பண்ணா x² 2 வந்துடும்.
லிமிட் என்னன்னா 2 to 0. பாருங்களேன், dx பக்கத்துல x இருந்ததுன்னா அப்ப இந்த 10 ஒரு சாதாரண நம்பர், அதை அப்படியே வச்சுக்கலாம். dx பக்கத்துல x இல்லாம வெறும் 10 இருந்ததுன்னா போன ப்ராப்ளம்ல எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணணும். சோ வெறும் நம்பருக்கு நீ தனி லாஜிக் எடுக்கணும். நம்பர் மட்டும் மல்டிபிளிகேஷன் இருந்ததுன்னா அதுக்கு நார்மல் ஸ்டைல் போயிட வேண்டியதான். இப்ப லிமிட் அப்ளை பண்ணுங்க. -10 ரீடைன், எக்ஸுக்கு பதில் 0 போட்டா 0² 2 0ன்னு வந்துடும். மைனஸ் எக்ஸுக்கு பதில் 2 போட்டா 2² 4, 4/2 என்ன ஆயிரும் அப்படின்னா 2ன்னு வந்துடும். சால்வ் பண்ணா உங்களுக்கு +20ன்னு வந்துடும். பொட்டன்சியலோட யூனிட் வோல்ட் தான். இதுல எல்லா ஆப்ஷன்லயும் ஜூல்னு இருக்கு. அப்ப நம்ம ஜூல்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது எனர்ஜி தானே, எனர்ஜியை ஜூல்ல கூட சொல்லலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஜூல்னு அந்த கொஸ்டின் செட்டர் கொடுத்துருக்காரு. ஆனா அது தப்பு. எதுல சொல்லணும்? வோல்ட்ல தான் சொல்லணும். ஓகே தானே? பட் ஓகே, அது கொஸ்டின் செட்டரோட மிஸ்டேக், நம்ம மிஸ்டேக் கிடையாது. ஓகே தானே? இதுல கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம் இன்னும் பார்க்கணும். பார்த்துட்டோம்னா இந்த டைட்டில்ல ப்ராப்ளம்ஸ் முடியும். கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம் நாளைக்கு கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நாளைக்கு நான் எந்த தியரி ரிவைஸ் பண்ண மாட்டேன். கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம் நடத்திட்டு ஒரு முக்கியமான டெரிவேஷன் நடத்திட்டு அடுத்த டைட்டிலுக்குள்ள போயிடும். ஓகே தானே? இதான் பிளான். நாளைக்கு நம்ம டெஸ்ட்ல வந்து ஒன்லி தியரி கொஸ்டின்ஸ் தான் வரும். வேற எதுவும் கேட்க மாட்டேன்னு போன கிளாஸே சொல்லியிருக்கேன். 10 தியரி கொஸ்டின் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ், கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர்போசிஷன் ஆஃப் கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் பாயிண்ட் சார்ஜ், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சூப்பர்போசிஷன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்புறம் போன வாரம் சாட்டர்டே பார்த்தா ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், மிட் பாயிண்ட்ங்கிற 3 கேஸ். போன வாரம் சண்டே பார்த்தா டார்க்கும் பொட்டன்சியல். இந்த 10 தான் இருக்கும். இதுல போன வாரம் பார்த்த 5 கொஸ்டின் இன்னும் எந்த டெஸ்ட் நீ எழுதாதனால அந்த 5 கொஸ்டின் கம்பல்சரியா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 கொஸ்டினையும் நீ அப்பப்ப எழுதிட்ட. அதனால அதுல இருந்து ஏதாவது ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். 7 கொஸ்டினோ 6 கொஸ்டினோ 8 கொஸ்டினோ இருக்கும். அதை நீ எழுத வேண்டியதான். நம்ம இப்ப ரெகுலரா பாக்குற டெஸ்ட்ல தியரி ப்ராப்ளம் சஃபுல்டா 1 மார்க் தியரி ப்ராப்ளம்னு என்சிஆர்டி டைப்ல சஃபுல்டா வச்சிருக்கேன். அதுல நிறைய பேர் தியரியே ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறதுனாலதான் ஒன்லி தியரி கொஸ்டினா நாளைக்கு ஒரு டெஸ்ட். அப்ப நம்மளுக்கு இந்த தியரி பஞ்சாயத்து என்ன ஆயிரும்னா முடிஞ்சிடும். அடுத்த வாரம் என்ன டெஸ்ட் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 61 வரையும் எம்சிக்யூ டைப். அதுக்கு அடுத்த வாரம் என்ன டெஸ்ட் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 89 வரையும் எம்சிக்யூ டைப். இதுதான் அடுத்த 2 வாரத்துக்கான டெஸ்ட். அதுக்கு அடுத்த வாரம் டெஸ்ட் இருக்காது. அப்பதான் நான் உனக்கு லீவ் சொல்லியிருக்கேன், வெக்கேஷன் லீவ். அந்த லீவுக்கு வந்துருவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் வரையும் நம்ம என்ன பண்ணணும், முடிச்சுட்டு லீவ் எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி மட்டும் ஹோல்டுல முடிச்சிடலாம். அதுக்குள்ள முடிச்சிடலாம். இன்னும் டைம் இருக்கு. கிளியரா? இப்போ போலாம். நீங்க வச்சுக்கோங்க. மிச்சம் நாளைக்கு பார்ப்போம். நியூ ஸ்டூடெண்ட் கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஷட்டரை நல்லா ஓபன் பண்றாங்க. ஃபுல்லா